ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா முஸ்லீம்களுக்கு மூமின்களுக்கு கொடுத்த ஒரு நிஅமத்து தான் இந்த உலக வாழ்க்கையில் நாம் அன்றாடம் நாட்களை கழித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்தை அவ்வப்போது நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களில் நம்மளை அல்லாஹ் சங்கமிக்க வைக்கிறான். இது ஒரு பெரிய நிஅமத். நாம் அறியாமல் பாவம் செய்வோம், திடீரென்று அல்லாஹ்வுடைய ஞாபகம் நமக்கு சில மஜ்லிஸுகள் மூலமாக ஏற்படுத்தப்படும். அந்த வகையில் இந்த ஊரில் இன்றைக்கு நீங்கள் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள். இது மிகவும் கண்ணியமான ஒரு மஜ்லிஸ். இந்த மஜ்லிஸுக்குரிய கண்ணியத்தை நீங்கள் பேணுகிற நேரத்தில் ரப்புல் ஆலமீன் உங்களோடு மிக அன்பாக நடந்து கொள்வார். இந்த கண்ணியமான மஜ்லிஸிலே அவருடைய கண்ணியத்தை நீங்கள் குறைக்கும் விதமாக நடந்தால் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும். அன்பிக்கினியவர்களே, இந்த நேரத்தில் ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. மறுமை விசாரணையும் மனிதர்களும். இந்த தலைப்பு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் பல தடவைகள் கேட்டிருப்பீர்கள். சில பேர் 100க்கு மேற்பட்ட தடவைகள் இந்த தலைப்பினூடாக உரைகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அப்படி கேட்டாலும் 1000 வாட்டி கேட்டாலும் ஒவ்வொரு வாரமாக இந்த தலைப்பினூடாக நீங்கள் கேட்கணும். பேசுற நானும் கேட்கணும், கேட்கிற நீங்களும் கேட்கணும். ஏனென்றால் பெருமானார் தன்னுடைய வாழ்நாளில் இந்த உரையை எத்தனை வாட்டி நடத்தினாங்கன்னு தெரியல. பெருமானார் அதையே சொல்லுவார்கள். முகம் செவக்கும், குரல் உயரும். மறுமை நாள் என்று சொல்ற நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் அது தெரியும். அல்லாஹ்வை மிகவும் அறிந்தவர், இந்த மறுமை நாள் சம்பந்தமாக மிகவும் புரிந்தவர். அதை சொல்லுகிற நேரம் அந்த பயங்கரம் பெருமானுடைய முகத்தில் தெரியும். பெருமானார் நாவசித்து பேசிய வார்த்தைகளில் பொய் இல்லை. அவருக்கு பொய் சொல்ல தெரியாது. பொய் சொல்ல தெரியாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை அஞ்சு கொள்ளுங்கள் என்றால் முகம் செவந்துரும். மிம்பருக்கு ஏறி பெருமானார் பேசுற நேரம் அமைதியா பேசுவாங்க. பெருமானார் எப்படி பேசுவாங்கன்னு நான் சொல்லி நீங்க புரிய வேண்டிய தேவையில்லை. அவங்க பண்பு, அவங்க அடக்கம் அத்தனையும் புரிந்தவர். பெருமானார் எப்படி உரை நிகழ்த்துவார் என்பதை நாங்கள் புரிவோம். ஆனா மறுமை நாளை பற்றி பேசுகிற நேரம் முகமெல்லாம் செவந்துரும், குரலெல்லாம் உயர்ந்துரும். ஒரு படத்தளபதி ஒரு படைக்கு எப்படி எச்சரிப்பாரோ அப்படி சஹாபாக்கள் சொல்றாங்க. படைக்கு எச்சரிக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் பேசுவாங்களாம். அன்பிக்கினியவர்களே, இந்த தலைப்பு இதுக்கு பிறகு சாதாரண இப்படி ஒரு தலைப்பு தந்தாங்கன்னு வைங்க, அடுத்த வாரம் நமக்கு என்ன நடக்கும்?
அடுத்த ஆண்டு எங்களுக்கு என்ன நடக்கும் அதை நான் சொல்ல போறேன்னு ஒரு தலைப்பு தந்தாங்கன்னு வைங்க, நம்ம கேட்போம், ஏப்பா அடுத்த ஆண்டு நம்ம வீடு கட்டிடுவோமா, வாங்கணும் வாங்கிடுவோமா, எங்க ஊர்ல என்ன நடக்கும்னு கேட்போம். ரசூலுல்லாஹ் சொல்ல போறது நம்முடைய உறவுகள் மௌத்தாயிட்டாங்களே அவங்களுக்கும் எங்களுக்கும் சேர்த்து நாமெல்லாம் மரணித்ததுக்கு பிறகு உயிர்ப்பிக்கப்படுகிற நேரம் என்னவாகும், இது ஒவ்வொரு ஆளுக்கும் எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் நடக்க போறது. அந்த நேரம் எழுப்பப்படுகிற நேரம் நம்முடைய நிலைமை என்ன? தைரியமாக இந்த மண்ணில் தப்பும் தவறும் செய்தால் நம்ம முடிவு என்னன்ற கதையை தான் நீங்க கேட்க போறீங்க. இங்க அமர்ந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரே ஈமான் இருக்காது. பேசுற எனக்கு, கேட்கிற உங்களுக்கு, ஒவ்வொருவருக்கும் ஈமானில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், கூடி குறைஞ்சிருக்கலாம். அதனால் முதல் கட்டமாக அந்த நம்பிக்கை உறுதியாக நின்று நான் சொல்லக்கூடிய சில செய்திகளை நீங்கள் கேட்கிற நேரம் நானும் நீங்களும் அந்த இடத்தில் நின்றால் எப்படி என்ற கற்பனையோடு இதை கேட்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் மீது ஆணையாக எங்களுடைய முன்னோர்கள் எழுப்பாட்டப்படுவார்கள். நாம் அல்லாஹ் மீது ஆணையாக மரணிக்க போகிறோம். அதே சபையில் அவர்களை சந்திக்க போகிறோம். நாம் எழுப்ப போகிறோம், எழுப்பாட்டப்பட போகிறோம். இந்த நம்பிக்கையோடு தான் இந்த ஊர்ல நாம வாழ்றோம். அந்த வகையில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளை பற்றி பேசினார்கள். இதை நாம நம்புவோம். பள்ளிவாசல்ல நீங்க நம்புவீங்க. ஆனால் ஒரு மாற்று மத அன்பர் கேட்டா மறுமை எப்படி நம்புறது, எவிடன்ஸ் தாங்கப்பா, எப்படி நம்புறது, நீங்க கண்டீங்களா, உங்க ஊர்ல யாராவது கண்டாங்களா, கண்டவரை காட்டுங்க, அப்ப நம்பிட்டு போறோம். காணாத மர்மை எப்படி நம்புறதுன்னு கேட்கிற நேரம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அதுக்கும் பதில் வச்சிருக்கிறான். பெருமானார் மறுமையை நம்பணும் என்பதுக்கு அதை பேசல. ஆனால் ஹதீஸை படிக்கிற நேரம் ஆச்சரியமான சில செய்திகள் உறுதியாகவே மறுமை நடக்கக்கூடியது என்ற நம்பிக்கை நமக்கு தரப்போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிறிஸ்தவர்களோட ஒரு யுத்தம் நடக்க ரசூலோட காலத்துல. அப்ப கிறிஸ்தவர்கள் அங்க வர்றாங்க, ஷாம்ல இருந்து வர்றாங்க, சிரியா பிரதேசத்திலிருந்து வர்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் யுத்தம், கிறிஸ்தவர்களோட நடக்கிற முதல் யுத்தம். முஸ்லிம்கள் 3000 பேர் போறாங்க. குஃபார்கள் லட்சமா வர்றதா தான் வருவது. அவ்வளவு பேர் வந்துட்டாங்கன்னா 3000 பேர் 1,00,000 பேர். இந்த ஃபைட்ல யாரு வின் பண்ணுவான் யோசிச்சு பாருங்க பாப்போம். 3000 1,00,000 சண்டை பிடிச்சா யாரு வின் பண்ணுவான்? அவ்வளவு ஆயுதங்களோட அவங்க வர்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் இந்த யுத்தத்துக்கு போகல. இந்த யுத்தத்துக்கு போற நேரம் தளபதிகளை நியமிச்சு அனுப்புறாங்க, நீங்க போங்கப்பா, நீங்க போங்க. அந்த தளபதிகளை யாருன்னு கேட்டீங்கன்னா ஃபேமஸான ஆட்கள் இல்ல. ஃபேமஸ் தான் அபூபக்கர் தளபதி இல்ல, உமர் பின் கத்தாப் தளபதி இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்தியாசமா பேசுறாங்க. ஒரு ரொம்ப தூரம் போகணும், 1000 கிலோமீட்டருக்கு அங்காலதான் யுத்தம். இங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா கொழும்புக்கு போறதுக்கு 1000 கிலோமீட்டர் இல்ல, 300 தான் வரும். 300 சொச்சம் 300க்குள்ளதான் வரப்போகுது. அந்த அளவுக்கு தான் கிலோமீட்டர். ரொம்ப தூரத்துல நடக்கிற ஒரு யுத்தம். ரசூல் ஆள் அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டு சொல்றாங்க, கொடிய புடிங்க, ஜாஃபர் பின் அபி தாலிப், நீங்க கொடிய புடிங்க. நீங்க இறந்துட்டீங்கன்னு வைங்க, நீங்க ஷஹீதாக்கப்பட்டா அடுத்த ஒரு ஆளை தேடுவீங்களா? ஸைத் பின் ஹாரிஸை நீங்க புடிங்கன்றாங்க. ஸைத் நீங்க மௌத்தாயிட்டீங்களா? அப்துல்லா பின் ரவாஹ நீங்க புடிங்கன்றாங்க. கதையை கொஞ்சம் கேளுங்க. இது பேசுறது ரசூலுல்லாஹ். அந்த மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர்கள் பெருமானாரை எப்படி நம்பியிருக்கிறாங்கன்னா, எங்களை உங்களை மாதிரி நம்பல, வீடை கொடுத்து நம்பியிருக்கிறாங்க, சொத்தை செலவழிச்சு நம்பியிருக்கிறாங்க, பெருமானார் சொன்னதுக்காக சொத்தை கொடுத்திருக்கிறாங்க, வீடை கொடுத்திருக்கிறாங்க, உறவையே பிரிஞ்சிட்டாங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை வருவதற்கு என்ன காரணம் நீங்க புரியணுமா இல்லையா? நமக்கு மறுமை என்று சொல்ற நேரம் அந்த நம்பிக்கை வரணும் என்பதற்கு சொல்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் பேசுற மாதிரி இல்ல, நீங்க கதைக்கிற மாதிரி இல்லமா ரசூலுல்லாஹ் கதைச்சிட்டாங்கடா,
நீங்க ஷஹீதாக்கப்பட்டான்னா ஷஹீதாக்கப்பட போறான்னு அர்த்தம். இப்ப அவங்க போயிட்டாங்க. இங்கதான் விஷயம் நடக்குது. இப்ப இங்க இருந்து கொழும்புல ஒரு யுத்தம் நடக்குது, அல்லது கொழும்புல நான் நிக்கிறேன், மன்னார்ல ஒரு யுத்தம் நடக்குது. இது இன்றைக்கு பிரச்சனை இல்லை. போன்ல உள்ள கேமராவில் வீடியோ பண்ணி கொழும்புல உள்ளவனுக்கு பார்க்கலாம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த கேமராவும் இல்லை, எந்த வாட்ஸ்அப்பும் இல்லை, எந்த பேஸ்புக்கும் இல்லை, எந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் இல்லை. ஆச்சரியம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, பெருமானார் பேச ஆரம்பிக்கிறார். எதை பேசுறாங்க தெரியுமா? அல்லாஹ் எனக்கு மூத்தாவை காட்டுகிறான் என்றாங்க. எவ்வளோ கிலோமீட்டருக்கு அங்கால நடக்கிற யுத்தத்தை பெருமானார் இங்க இருந்து பார்க்கிறதா சொல்றாங்க. எங்க மதீனால இருந்து எப்படி பார்ப்பாங்க? டிவி போட்டு பார்க்கறாங்களா? அங்க கேமராமேன் எல்லாம் எடுத்து யுத்தத்தை இது கேமரா லைவ் பண்றாங்களா? இல்ல. பெருமானார் சொல்றாங்க, அல்லாஹ் மீதானையாக அல்லாஹ் எனக்கு காட்டுகிறான், என் கண்ணு முன்னாடி எனக்கு தெரிகிறது, மூத்தாவை நான் பார்க்கிறேன். அந்த எப்படி லைவ் பண்றாங்க தெரியுமா ரசூலுல்லாஹ்? நீங்க கண்டிருப்பீங்க, கிரிக்கெட் மேட்ச் அடிப்பாங்க. கிரிக்கெட் அடிக்கிற நேரம் சில பேர் வானொலியில மேட்ச் கேட்பாங்க. டிவியில பார்த்த ஒரு ஆள் மைக்க பிடிச்சிட்டு ரேடியோல என்ன பண்ணுவாரு, அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாரு. அனௌன்ஸ் பண்ற நேரம் மக்கள் எல்லாம் கேட்பாங்க. அவர் டிவியை பார்த்துட்டு தான் பேசுவார். இது மாதிரி ரசூலுல்லாஹ் தன் கண்ட காட்சியை பார்த்துட்டு சொல்றாங்க, பெருமானார் நேரடியா பார்க்கறாங்க. மூத்தாக்கு போனா எப்படியோ அந்த ஊர்ல நடக்கிற யுத்தத்தை அப்படியே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் பார்க்கிறேன். இப்ப ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்கள் முன்னாடி போறார்கள், கொடியை ஏந்தி போறாங்க, கடுமையா யுத்தம் பண்றாங்க. அவர் வந்து இறந்து போறார், ஷஹீதாக்கப்படுறார். ஜாஃபர் கொலை செய்யப்பட்டு விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஸைத் பின் ஹாரிஸா கொடியை பிடிக்கிறார் என்றாங்க. இப்ப என்ன விஷயம்டா, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்ட செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்கடா, தப்பி தவறி ஒரு 600-1000 கிலோமீட்டருக்கு அங்கால உள்ளவங்க திரும்பி ஊருக்கு வர்ற நேரம் ஜாஃபர் ரலியல்லாஹு வந்துட்டாங்கன்னு வைங்க, என்ன யார சொல்ல ஊர் மக்கள் கேட்பாங்க, என்ன யார சொல்ல நீங்க என்ன அவர் வரமாட்டாருன்றீங்க, ஷஹீதாக்கப்பட்டாருன்றீங்க, திரும்பி வந்திருக்கிறான்னு கேட்பாங்களா இல்லையா? அப்ப பெருமானார் இப்ப சொல்லுவது எதேண்டா, அல்லாஹ் சொல்லுவதை அவங்க சொல்றாங்க, அவங்க நம்பினால சொல்றாங்க. அல்லாஹ் அறிவிக்க சொல்றான், அவர்கள் சொல்றாங்க. அவங்களுக்கு டவுட்டான்னு கேட்டா டவுட் இல்ல, கடுவளவும் டவுட் இல்ல. இது அப்படிதான் ஜாஃபர் வரமாட்டார். ஒரு காஃபிர் யகூதிகள் அங்க நிக்கிறார்கள், பெருமானாருடைய டங் ஸ்லிப்பாக காட்டி நிக்கிறாங்க. எப்ப நாக்கு ஸ்லிப் ஆகும் அவர் எப்ப போய் பிடிக்கிறது? குறைஷ் குஃபார்கள் நிக்கிறாங்க. இவர் பிழையா ஒன்று விட மாட்டாரா? ஏதாவது ஒரு தப்பா பேச மாட்டாரா? பிடிச்சி கையும் காலமா பிடிச்சி வச்சு அவங்க மக்களுக்கு காட்டுவோம், தோல் உரிச்சு காட்டுவோம் நிக்கிறார்கள். பெருமானார் அடுத்த ஜனாசாவை சொல்றார்கள். நான் பார்க்கிறேன், ஸைத் பின் ஹாரிஸா ஜாஃபர் பின் அபி தாலிப் ரசூலுல்லாஹ்வுடைய உறவினர். அபு தாலிப் அவங்கள நானா, சொந்த நானா, 40 வயசு. அப்ப அபு தாலிப் அலி ரலியல்லாஹு அன்ஹு நானா, அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு 30, அப்ப அவருக்கு 40. கடுமையான பேச்சாளர் இந்த உம்மத்துல. அவர் மூத்தா போயிட்டாரு. மதீனாவே அழ தொடங்கிட்டு, அந்த அளவுக்கு ரொம்ப அவரை பற்றி சொல்வதற்குரிய நேரம் இல்லை, அந்த அளவுக்கு விருப்பமான ஒரு மனிதர். அவர் மௌத்தா போயிட்டாரா? அதுக்கு அடுத்தபடியாக ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு பிள்ளைன்னுவாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு வளர்த்து பிள்ளை, அதாவது வளர்ப்புமாங்க. ரசூலுல்லாஹ்க்கு அப்படி இல்லை, ஆனா ரசூலுல்லாஹ் வளர்த்தார்கள். அந்த வளர்ப்பு பிள்ளை என்றது அங்க இல்ல. ஸைத் பின் ஹாரிஸா அவர் என்ன நடக்குதுன்னா, அவரு கொடியை பிடிச்சு முன்னாடி போறாரு. என்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஏப்பா அவர் மௌத்தா போனா நீ போப்பாண்டாங்க. இவர் முன்னாடி போகிறார். ஊர்ல இருந்து கொண்டு லைவ் டெலிகாஸ்ட் நடக்குது. அங்க உள்ள ஆண்களுக்கும் அங்க ஜியாதுக்கு போகாதவர்களுக்கும் அங்க உள்ள பெண்களுக்கு இது நடக்குது. ஸைத் பின் ஹாரிஸா திரும்பி வரமாட்டார், அவரும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். திரும்ப ஊருக்கு அவரை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அவர் வரமாட்டார்ன்றாங்க. அவர் மௌத்து.
இப்ப என்றைக்காவது ஒரு நாள் அவங்க யுத்தம் பண்ணிட்டு ஊர் திரும்ப தானே வேணும், கொழும்பு போனவங்க வரமாட்டாங்களா? வருவாங்க. அப்ப செய்து பின் ஹாரிஷா வந்தால், ரலியல்லாஹு அன்ஹு வந்தால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? பெருமானார் சொன்னதை போய் டவுட் ஆவாங்க. இவர் என்னப்பா இவரு சொன்னாரு, வரமாட்டேன்டாங்க, வந்துட்டாரு, இவர் சொல்றது டவுட்டா தான் இருக்கேன்னுவாங்க. இவர் சொல்லுவதை எப்படி நம்புவான்னு கேட்பாங்க. மூணாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்துல்லா பின் ரவாஹா கொடியை பிடிக்கிறார், முன்னாடி போகிறார், நான் பார்க்கிறேன். இது புகாரில வர்ற செய்தி. அவர் கொடியை பிடித்து முன்னாடி போகிறார், அவரும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அறிவிச்சிட்டாங்க. ஒவ்வொரு செய்தி விளங்குமா? சாதாரணமா யுத்தம் நடக்கிற டைம்ல டிவில நியூஸ் சொல்லுவாங்க, இன்றைக்கு இந்த இடத்தை பிடிச்சாச்சு, நாளைக்கு கிளிநொச்சி, அப்புறம் முல்லைத்தீவு, நந்தி கடாலன்னுவாங்க, ஒவ்வொரு நாள் அறிவிப்பாங்க. பெருமானார் ஈவென்ட் நடக்கிறத பார்த்து பார்த்து மக்களே நீங்க காணல, நான் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் எனக்கு அறிவிக்கிறான், அதை பார்த்து நான் சொல்றேன் சொல்ல அறிவிக்கிறாங்களா? இப்பதான் ரொம்ப முக்கியமானது. யுத்த களத்துல பதட்டம். 3 பேர் தலைவரா சொல்லிட்டாங்க, 4வது ஆள் சொல்லல ரசூலுல்லாஹ். இவர் இன்னாரு இவர் இன்னார் மூத்தானா இன்னார் புடிங்கன்ட்டாங்க. 4வது ஆள் சொல்லல. அப்பதான் அங்க தளபதி இல்ல, ஒரு பெரிய போர் வீரர் நிக்கிறாரு, இஸ்லாத்துக்கு புதுசு, பழைய போர் வீரர். யாரு? ஹாலித் பின் வலீத் அல்லானு, பழைய ஃபைட்டர். அவர் காஃபிரா நிக்கிற நேரம் நிறைய யுத்தத்துல லீட் பண்ணினாரு. உஹது யுத்தத்துல கூட ரொம்ப பெரிய இது பண்ணி கடுமையா யுத்தம் பண்ணாரு. அப்பெல்லாம் அவர் காஃபிர். இப்ப அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டு வந்திருக்கிறார். அவர் கல்பை அல்லாஹ் திறந்திருக்கிறான். இப்ப ஷாம்ல ஒரு மஷூரா நடக்குது. அங்க இருக்கிறவங்க மூத்தால நிக்கிறவங்க, ஏப்பா ஹாலித் நீங்க கொடியை பிடிங்கன்றாங்க. அங்க கிரவுண்ட்ல அவர் சொல்லிட்டாரு, நானா? ஏப்பா நான் வெக்கப்படுறாரு, நான் இஸ்லாத்துக்கு புதுசுப்பா, இஸ்லாத்துல பழைய ஆள் தான் லீட் பண்ணணும், நான் போராடுவேன், ஆனா நீங்க பிடிங்கன்றார். ஏழான்றாங்க. கடைசியில வற்புறுத்தி அவர் கையில கொடியை கொடுத்தாச்சு. பெருமானார் மதீனாவில் இருந்து அறிவிக்கிறாங்க, ஸைஃபுன் மின் ஸுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாட்களில் ஒரு வாள், ஹாலித் பின் வலீத் கொடியை பிடிக்கிறான் என்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கையில வெற்றியை கொடுத்து விட்டான் என்றாங்க. மதீனாவுக்கு தெரியுது அங்க வெற்றி ஆச்சு, எல்லாம் கதை முடிஞ்சிச்சு, யுத்தம் முடிஞ்சு போச்சு. திரும்பி வர காட்டி மதீனத்து மக்கள் காத்து நிற்கிறாங்க. நீங்க நினைக்கிறீங்களா இன்றைக்கு கொழும்புல இந்த ஏரி மன்னார் வந்து நாளைக்கு மன்னார்ல இருந்து கொழும்பு போன மாதிரி வரலாண்டு? இன்றைக்கு மணித்தியாலத்துல வந்துடலாம். அந்த காலத்துல வேகமா ஓடுற குதிரையில வந்தாலும் நாட்கள் எடுக்கும், ஒரே நைட்ல வர இயலாது. ஒட்டகத்துல வந்தா எவ்வளவு கூட எடுக்குமோ, குதிரையில வந்தா கொஞ்சம் கம்மியா எடுக்கும், அவ்வளவு நாள் எடுக்கும். அவங்க திரும்பி வர்றாங்க. வந்தால் ஹாலித் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட நேரடியா போறாங்க. வர்ற டைம்லயே ஊர் மக்கள் பேசுறாங்க, மன்னார்ல நீங்க நிக்கிறீங்க, கொழும்புல நடக்கிறோண்ட வர்றவங்க வர்றாங்க, அவங்கள்ட்ட நீங்க சொல்றீங்க, ஏப்பா அவர் மௌத்து தானே, எங்களுக்கு தெரியும் இவர் மௌத்து தானே, இன்னார் மௌத்து தானேன்றீங்க. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குமா இல்லையா? யுத்தம் பண்ணிட்டு வர்றவங்க பாக்குறாங்க, என்னப்பா சரி. அன்பார்ந்த தாய்மார்களே, கொஞ்சம் அமைதியை கடைப்பிடிச்சா
அன்பார்ந்த தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகள் கொஞ்சம் சலசலப்பு நீங்கிடும். ஏன்னா நான் உங்களை பார்த்து தான் பேச போகிறேன். அன்பு தாய்மார்களே, என்ன விஷயம்னா, இந்த இடத்துல இருந்து நீங்கள் பேசினீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு டீச்சர் படித்து கொடுக்குற நேரத்தில் வகுப்பில் மாணவ மாணவிகளை பார்ப்பாங்க. அவங்க ஒழுங்காக டெஸ்கில் அதை உட்கார்ந்து இருந்தாங்கன்னா தான் இவர் படித்து கொடுக்க தோணும். இங்கே வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா ரொம்ப சங்கடப்படுவீங்க. ஏன்னா ரொம்ப சத்தம் கேட்குற நேரம் யாராக இருந்தாலும். இதுக்கு முன்னாடி சரியா? சரி அன்பார்ந்தவங்களே, அதனால் உங்கள் பக்கத்தில் அமைதியாக வச்சுங்கண்டா. ஏன்னா பள்ளிவாசலை பற்றி ஆண்களுக்கு தெரியும். ஜும்மாவுடைய தினத்தில் பள்ளிவாசலுக்கு வந்தாங்கன்னா யாரும் பேச மாட்டாங்க. பெண்கள் பொதுவாக அதுக்கு அதிகமாக வராததுனால பள்ளிவாசலில் இப்படி பேசல. அதுக்கு ஒரு கண்ணியம் இருக்குது. வீடு மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கல. அதுக்கு ரொம்ப அமைதியாக பக்குவமாக பள்ளியில் இருக்கணும். அது உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லணும். வீடு இல்லை, இது அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வுடைய ஆலயம். அதுக்குன்னு தனி மரியாதை இருக்குது. இதில் நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் இது பண்ண இயலாது. அதனால் என்ன, நான் பேசுறது என்றது அதே தலைப்பு இருந்தாலும் ஆளுக்கால் வித்தியாசப்படும். இவங்க ஒழுங்காக இருக்கிறாங்கன்னா அதுக்குரிய தோணியில் வரும். ஒரு மாதிரி இருக்கிறாங்கன்னா அது வராது. அது எல்லாருக்கும் ஒன்று தான். இதுக்கு முன்னாடி உரை நிகழ்ச்சி சொன்னாங்களோ இல்லையோ எனக்கு தெரியலை. பொதுவாக யாரும் மைக்க பிடிச்சாலும் நம்ம பேச்சு வந்து கண்ணை பற்றி பேச மாட்டோம். உங்களை பார்த்து தான் பேச போகிறோம். எங்கள் உணர்வுகள் அந்த மாதிரி, அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு நிற்கிறீங்களோ அது கேட்பதான் புரிந்து கொண்டு பக்கத்துள்ளவங்களை கொஞ்சம் அமைதிப்படுத்தி கொஞ்சம் அப்படியே அமர்ந்திருக்க. நம்ம ஒரு சபையில் ஒழுக்கம் இருக்குது. அந்த ஒழுக்கத்தோடு நாம் இங்கே அமர்ந்தால் 4 செய்திகளை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்றால் படிக்கிற ஆர்வமானவங்க நிற்கிற நேரம் ஷைத்தான் இடையில பூந்து என்ன செஞ்சிருவான், அவங்களுக்கும் கேட்க விடாம ஆக்கிரும். அங்கால ஒரு ஆள் பேச கவனம் குறைஞ்சிடும். சரி தாய்மாரில் நான் எதை சொல்ல வர்றேன்டா, பெருமானார் இதை சொல்லி முடிச்சுட்டாங்க. அவங்களும் யுத்தம் முடிச்சு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் இதை ஏன் சொல்லணும்னு கேட்கிறேன். நம்ம பள்ளியில வந்து தொழுகையை பத்தி பேசலாம், நோம்பை பத்தி பேசலாம், ஹஜ்ஜை பத்தி பேசலாம், ஜக்காத்தை பத்தி பேசலாம். எதுக்கு இங்க வந்து பெருமானார் எதை பேசுறாங்க? இது நோம்பா, இது ஜக்காத்தா? நடந்த யுத்தத்தையே லைவ் பண்ணணும். வரட்டும், வந்த பிறகு கேட்டு பார்ப்போம். ஹாலிது என்னப்பா நடந்துச்சு சொல்லுங்க, கேட்கலாம்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லவில்லை. அல்லாஹ் ஏன் இதை நிகழ்த்தினா? ஆல்ரெடி ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவிப்பு கொடுத்து அங்க என்ன நடந்துச்சுன்னு நீங்க மக்களுக்கு சொல்லிருங்க, மக்கள் சாட்சியாக இருக்கட்டும். ஊருக்கு வந்த பிறகு அவங்கள்ட்ட விசாரிச்சு பார்க்கட்டும். ரசூலுல்லாஹ் சொன்னதும் அதுவும் உரசி பார்த்து கரெக்டா இருந்தா அவங்களுக்குள்ள என்ன நம்பிக்கை உறுதியாகும்? அட உலகத்துல காணாத ஒரு ஊரில் சொன்னது கச்சிதமா நடந்திருந்தா ரசூலுல்லாஹ் கபர்களை பத்தி பேசினார்களே, அது அப்படியே நடக்கும். மறுமை நாளில் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த சபையில் நான் நிக்கிறமா பேச ஆரம்பிக்கிற நேரம் பெரிய பெரிய மூத்தவர்கள் எல்லாம் அங்க உட்கார்ந்திருப்பார்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், மறுமையை பயந்து கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹ் ஒரு தடவை சொல்ற நேரம் சப்தம் உயருது. பெருமானார் துண்டு போட்டிருந்தாங்க, அது கீழே விழுகுது. மக்கள், ஒரு சஹாபி சொல்கிறார், மக்கள் தங்களுடைய கரங்களை எல்லாம் முகத்தை மறைத்துக் கொண்டு தேம்பி தேம்பி அழுதார்கள். ஏன் நமக்கு மறுமை என்ற அழ வரல? நாம் இன்னும் உறுதியாக நம்பவில்லை. அந்த இடத்தில் அல்லாஹ் ஒவ்வொன்றாக கேட்பான் என்ற உணர்வு நமக்கு வருகிற நேரம் நமக்குள் அந்த பயம் வர ஆரம்பிக்கும். அந்த தோழர்களுக்கு ஏன் அந்த பயம் தெரியுமா? அந்த நேரங்களில் ரசூலுல்லாஹ் சில விஷயங்களை சொன்னார்கள். அவங்க நேரடியா கண்ணால பார்த்தாங்க. எப்படிப்பா இவ்வளவு தொலைவு தூரத்தில் நடந்தது? பெருமானார் கரெக்டா சொன்னா, நம்ம காணாத மறுமையை பற்றி பெருமானார் பேசினால் அது நிச்சயம் நிச்சயம் நடக்க போகிறது. வந்தார்கள், கொலை செய்தவர்கள் வந்தார்கள், சொந்த பிள்ளையை புதைத்தவர்கள் வந்தார்கள், தேம்பி தேம்பி அழுதார்கள். அந்த பிள்ளை என்ன பாவம் செய்ததுன்னு நல்லா கேட்கிறான். என்ன பாவமாடா செஞ்சிச்சு, ஏண்டா கொண்டீங்க? உங்க கௌரவம் பெருசு. பொம்பளை பிள்ளையா வந்தா, ஆம்பளை பிள்ளைன்னா சிங்கம், பொம்பளை பிள்ளைன்னா அசிங்கமா நினைச்சு கொண்டீங்க. அந்த கொல்ற நேரம் அழாத வாப்பாமார்கள் பெருமானார் முன்னாடி வந்து அமர்ந்து விட்டு அழுதார்கள். தேம்பி தேம்பி அழுது கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னோடு பேசுவானா? அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? அல்லாஹ் என்னோடு பேசுவானா யா ரசூலல்லாஹ்னு கேட்டார்கள். கல்புகள் கரைந்து ஓடியது. ஏன் சகோதரர்களே, தாய்மார்களே, ஏன் இது நடக்குது என்று சொன்னா, அவங்க நிஜமாக மறுமை நாளை நம்பினார்கள். நாம நம்புறோமா? அந்த மறுமை நிகழ்வுகளை நான் நம்புறோமா? இஸ்லாம் மிக தெளிவாக மறுமையில சந்தேகம் வராத விதத்தில் அத்தனையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரூபித்திருக்கிறாங்க. அந்த வகையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு பிறகு நடக்கக்கூடியதை நிறைய பேசினாங்க. இன்னைக்கு போய் அமெரிக்காவுக்கு பாத்தீங்கன்னா கூடுதலா செலவழிப்பாங்க. எதுக்குப்பா செலவழிக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு அங்கால என்ன இருக்குது, இதுக்கு அங்கால என்ன இருக்குது, அவனுக்கு தேவை என்னன்னா உலகம், அதை இந்த அண்ட சராசரி என்ன சைஸ் கண்ணாடியை வச்சு பார்க்கறான். எவ்வளவு தூரத்துக்கு கேமரா தெரியுதோ அவ்வளவு தூரத்துக்கு அனுப்புறான். அனுப்பி அனுப்பி பார்க்கறான், அது பெருசாவே போகுது. எப்பா முடியலையாப்பா, அவனுக்கு தெரியல. ஏன்னா இது கங்கால என்ன, அதுக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட் அவ்வளவு செலவழிக்குது, பில்லியன் டாலர் செலவழிக்குது. ஏன் இவ்வளவு பணம் வேண்டா, ரொக்கெட் அனுப்புறான், போய் பார்த்துட்டு வாப்பான்றான். இது கங்கால என்னப்பா இருக்குது, மனுஷன் இருக்கிறான எங்கேயாவது, எங்களை மாதிரி உயிரினம் இருக்குதா? எட்டி பார்க்கறான், சந்திர மண்டலத்துல இல்ல, செவ்வாயை போய் பார்க்கறான், அதுல இல்ல, எதுலையுமே மனுஷன் இல்ல. எங்களுக்கு என்னப்பா நடக்குது? நாங்க வாழ்றோம், செத்து போறோம், என்ன ஆகுது? அவர்களுக்கு தெரியல. படைத்தவனை பார்க்க துடிக்கிறார்கள், ஆனால் படைத்தவனை தெரியல அவர்களுக்கு. இப்பதான் நாம முஸ்லிம்கள், எங்களுக்கு நிஜமா தெரியும் இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. அமெரிக்கா தேடி பார்க்கிறான், அவனுக்கு எதுவுமே தெரியல. போக 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 அந்த சராசரம் அது பெருசாகிட்டே போற நேரம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்து நடக்க போவதை பெருமானார் சொன்னார்கள். அந்த சபையிலே நானும் நீங்களும் இருக்கிற வேலையை இப்பொழுது கற்பனை பண்ணி பாருங்க. வெறுமனை இந்த உரையை சும்மா கேட்காதீங்க. அந்த சபையில நாம இருக்கிற நேரம் எப்படி இருக்கும்? மறுமை விசாரணையும் நாங்களும் என்ற ஒரு தலைப்பு தந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் மௌத்தாகிருவோம். பேசுகிற நான் மௌத்தாகிருவேன், கேட்கிற நீங்க மௌத்தாகிருவீங்க. எங்களை கொண்டு போய் ஆறடி கபர்ல வச்சிருவாங்க. எல்லாரும் அழுவாங்க, 4 பேர் அழுவாங்க, எல்லாரும் வீடு திரும்பிடுவாங்க.
கபர் விசாரணை ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு திடீரென்று மறுமை நாள் சம்பவிக்கும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா சன்னிதானத்துக்கு வந்து தீர்ப்பு கொடுக்கிற நாள் நானும் நீங்களும் முளைப்போம். உலகத்தில் ஆதி மனிதன்ல எல்லாரும் முளைப்பாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எல்லாரும் ஓடுவாங்க. எங்க ஓடுறாங்கன்னா அல்லாஹ்வோட சன்னிதானத்துக்கு ஓடுவாங்க. யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என் ஆன்மாவே என் ஆன்மாவண்டி எல்லாரும் ஓடுவாங்க. பெருமானார் அந்த கதையை சொல்லிட்டே வராங்க. நான் இருப்பேன், நீங்க இருப்பீங்க, எல்லாரும் இருப்பீங்க. உங்க புள்ள இருக்கும், உங்க வாப்பா உம்மா இருப்பாங்க, உங்க கணவர் இருப்பாங்க, எல்லாரும் அங்க நிற்பாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு முளைச்சி அப்ப எப்படி இருக்கும், அல்லாஹ் வரப்போறான்னு செய்தி வரும். அல்லாஹ் வரப்போகிறான்னு ஒரு இடத்துக்கு நம்ம எல்லாம் ஓடுவோம்ன்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க யாரும் உடுத்திருக்க மாட்டீங்க, உங்க மேனியில ஒரு துண்டு புடவை இருக்காது, காலில் செருப்பு இருக்காது, எதையுமே உடுத்திருக்க மாட்டீங்க. ஆயிஷா அம்மா ரசூலுல்லாஹ் பேசுறதை கேட்டுட்டு கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், யாருமே ஒண்ணுமே உடுத்திருக்காட்டி ஆண்களும் இருப்பாங்க பெண்களும் இருப்பாங்க, ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொள்வாங்களே யார் ரசூலல்லாஹ், அபத்தம் தெரியுமே யார் ரசூலல்லாஹ், வெக்கமா இருக்குமே யார் ரசூலல்லாஹ். ஏன் கேட்கிறாங்கன்னா, இஸ்லாம் ஒரு பெண்ணுக்கு கொடுத்த ஆடை எப்படி நீங்க முழுக்க மறைக்கணும், எல்லாத்தையும் மறைக்கணும் சொன்ன இஸ்லாம் மறுமை நாளில் பெண்களுக்கு ஹிஜாபோடு ஹிஜாப் அணிவித்து எழுப்ப மாட்டான்ல, நிர்வாணிகளாக அத்தனை பேரை எழுப்பப்படுவாங்க. ஆயிஷா அம்மா பெருமானாரை நிப்பாட்டி கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், யாரும் கொடுத்திருக்க மாட்டாங்களா யார் ரசூலல்லாஹ், ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கொள்வாங்களே யார் ரசூலல்லாஹ்னு கேட்டாங்க. பெருமானார் என்ன சொன்னாங்க தெரியுமா, ஆயிஷா அது அப்படி எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா, யாருக்கும் எதுவும் தெரியாது, யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என் முடிவு என்ன என் முடிவு என்று ஓடுற நேரம், யாரும் எதையும் பார்த்து கொள்ள மாட்டாங்க, என் முடிவு என்ன டென்ஷன்ல நிற்பாங்க. அல்லாஹ் வரப்போகிறான் என்கிற நேரம் எல்லா ஜனாதிபதிமார்களும் எல்லா பிரதமரும் எல்லா மந்திரிகளும் எல்லா பணக்காரர்களும் நபிமார்களும் அங்க நிற்பாங்க. ஒருவருக்கு கூட ட்ரெஸ் இருக்காது, எந்த நபிக்கும் ட்ரெஸ் இருக்காது. எப்படி நம்ம உலகத்துல பிறக்கிற நேரம் ஒரு அணையாட துண்டு கூட இல்லாமல் பிறக்கிறோமோ, பிறகுதான் ஒரு டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா ஜனாதிபதி பிறந்துட்டாரு, பிறக்க போக பம்பஸ் போட்டா பிறப்பாரு. பிற்காலத்தில் அவர் ஜனாதிபதி பிளேசர் உடுத்து டை போட்டிருப்பாரு. அவர் பிறப்பிலையும் அவர் நிர்வாணமா தான் பிறந்தாரு. மறுமை நாளில் அந்த மாதிரி எல்லாரும் சின்னதா நிக்க மாட்டோம், நிர்வாணிகளாக பெரியவர்களாக நிக்கிற நேரம் என்னுடைய ஆன்மாவே என் நிலைமை என்ன. இது சாதாரண பதட்டமா நினைக்காதீங்க. வீட்டுல போலீசார் சிஐடி வந்து தட்டி உங்களை விசாரிக்கிற நேரம் வர்ற பதட்டம் மாதிரி நினைக்காதீங்க. ரப்புல் ஆலமீன் பெருமானாருடைய முகம் அப்படியே சிவந்துரும், அல்லாஹ்வுடைய தூதருடைய குரல் உயர்ந்துரும். மறுமை என்பது மிக பயங்கரமான நாளாக பெருமானார் பேசுவார்கள். அப்ப குர்ஆன் சொல்லுது, வாப்பா அங்க நிக்கிறார், மகன் இங்க, உம்மா அங்க. நீண்ட காலத்துக்கு பிறகு எல்லாரும் மரணித்து அந்த மறுமை மைதானத்திலே மகிஷர் மைதானத்தில் சந்திக்கிற நேரம், உம்மா அஸ்ஸலாமு அலைக்கும், எப்படிமா அவங்கள முஆனகா பண்ணி முசாஃபா செஞ்சு அவங்களோட பேசுவாங்களான்னு கேட்டா இல்லையா. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி. அந்த நாளில் பாப்பாவை கண்டு மகன் ஓடுவார், சகோதரனை கண்டு இன்னொரு சகோதரன் ஓடுவார். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, தன் சகோதரனை விட்டு அவர்கள் ஓடுகிற நேரம், அதாவது சகோதரனை கண்ட உடனே இவர் ஓடிடுவாரு. ஏன்பா எனக்கு ஏதாவது நன்மையை கேட்ட நான் எங்கால கொடுக்கிறது. உம்மா, இந்த உலகத்தில் ஒரு தாய் என்ற எப்படி, தாய் மௌத்தான நேரம் எல்லாரும் அழுதோம், மறுமையில கண்ட உடனே இன்றைக்கு கண்டோம், இப்ப போய் கெட்டி அரவணைப்பாங்களான்னு கேட்ட பிள்ளைகள். அது வித்தியாசமான நாள். அவருடைய பயங்கரம் எப்படி என்றால், தாயை கண்டு புள்ள ஓடுவானா, பாப்பாவை கண்டு மகன் ஓடுவானா. என்ன மாட்டி கொடுத்தா, என்கிட்ட 10 நன்மையை கேட்டா எங்க உம்மாக்கு கொடுக்கிறதா நினைப்பானா. சகோதரிகளே, தாய்மார்களே, அந்த சபையில் நீங்க இருக்க மாட்டீங்களா? அது பொய்யா? நான் இருக்க மாட்டேனா? அது எப்படிப்பட்ட பயங்கரம் என்றா, எங்க கண்ணு முன்னாடி அத்தனையும் எங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய நேரம். நாம் எங்க நடந்து போனோம், எப்படி பேசினோம், எப்படி தொழுதோம், என்ன வேலை பண்ணினோம், என்னெல்லாம் அலட்சியமா நடந்தோம், எல்லாம் அங்க வரப்போகுது.
பதட்டம் உச்ச கட்டத்தில் வரப்போக்கல நாங்களே எங்களுக்கு சொல்லிக் கொள்வோமா, என் ஆன்மாவே என் நிலைமை என்ன, என் நிலைமை என்ன, நானே துடித்துக் கொள்வேன். நரகத்தில் போடப்பட்டால் இழிவுபடுத்தப்பட்டு முழு குடும்பம் பார்க்கும் நரகத்தில் வீசப்படுறது. அந்த அளவுக்கு பயங்கரமா நிற்கும். அல்லாஹ்வுடைய விசாரணை எப்படி நடக்கும் தெரியுமா? ஒளிஞ்சி மறைச்சி நடக்காது. அவ்வளவு பேரும் மைதானத்தில் நிக்கிற நேரம் அல்லாஹ் தனித்தனியாக கூப்பிடுவானாம். எல்லாத்தையும் கேட்பான், எல்லாத்தையும் கேட்பான். அல்லாஹ் ஒவ்வொன்றா கேட்கிற நேரம் முழு உலகம் அங்க நிற்கும். அதுல ஒரு ஆளுக்கு கூட மறையாதுன்னாங்கிற சொல்லலாம். அல்லாஹ் பேசுவதும் அவர் கொடுக்கிற பதிலும் முழு பேரும் கேட்பாங்க. பாப்பாவன் நிப்பாட்டி கேள்வி கேட்கிற நேரம் மகன் பார்த்துட்டு நிற்பார். அவருடைய எல்லா பாவமும் அங்க விசாரிக்கப்படும். நாம தௌபா செஞ்ச பாவங்கள்லாம் கேட்கப்படுமா, விசாரிக்கப்படுமான்னு கேட்டா ஆமா. அல்லாஹ் மன்னிச்ச பாவம் அதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிப்பான். சகோதரிகளே, அல்லாஹ் ஒரு பாவத்தை மன்னிச்சிருமா, மன்னிச்ச பாவத்தை அங்க அந்த விசாரிச்சுட்டு தான் நான் உன்னை மன்னிச்சுட்டேன்னு அப்பதான் சொல்லுவான். அப்பதான் எங்களுக்கு தெரியும் பப்ளிக் அத்தனை பேர் முன்னாடி மானம் அதாவது பறக்கும். ஒவ்வொரு ரகசியம் அம்பலமாக்கப்படும். வாப்பா உம்மா மகன் எதுவும் இல்லாமல் தப்பான காட்சி பார்க்கப்பட்டதா விசாரிக்கப்படும். ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த பயங்கரத்தோட ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் ஓடுவார்கள். ஆயிஷா, யாருக்கும் எதுவும் தெரியாது. ஆயிஷா ஒரு ஆம்பளை பொம்பளைய நின்று பார்க்க மாட்டாங்க. பொம்பளை ஆம்பளைய அந்த நேரத்திலே சஹாபாக்கள் கண் கலங்குவார்கள். பெருமானார் பேசுகிற நேரம் அதிபயங்கரமான அந்த நாள். எங்களுக்குள்ள அந்த அச்சம் வந்துச்சா? நாங்க நினைச்சிட்டு நிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மறுமை விசாரணை சிம்பிளா போவோம். அல்லாஹ் முன்னாடி கேட்கிற கேள்விக்கு பதில் கொடுப்போம். எங்க பாட்டுக்கு எங்களுக்கு ஜன்னா தருவான். தாய்மார்களே, பெரியவர்களே, அது லேசான விஷயம் அல்ல. நாம் செய்கிற பாவம் கொஞ்சம் நெஞ்ச நினைக்கிறீங்களா? அந்த இடத்தில் யார் அதிகமாக மானபங்கப்படுத்தப்படுவார் தெரியுமா? இன்னொருவர் ஒரு பாவம் செய்ய அந்த பாவத்தை கொண்டு வந்து நடு சந்தியில் அம்பலமாக்கி இன்னொரு மனிதரை கேவலப்படுத்தினவர், அவர் அங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேவலமாக்குவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு காலையிலிருந்து இதுவரைக்கும் யாரையும் பத்தி பேசாத ஒரு சகோதரி, யாரையும் பத்தி பேசாத ஒரு சகோதரன் கை தூக்கி சொல்லுங்கள் பார்ப்போம். இது மறுமையில் பயங்கரமான பாவம், குற்றம். குற்றவாளி கூண்டில் நிப்பாட்டப்படுகிற நேரம் இன்னாரை பத்தி நீ என்ன பேசினா என்னெல்லாம் கேட்பான். இன்னொருடைய மானம் மறைக்கப்படணும். அவர் பாவம் செய்தாலும் சரி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பாவங்கள் நம்ம செய்யலையா? அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி தொழுதோம். எங்க தொழுகை எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு படிச்சா நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி தொழுதா என்று அல்லாஹ் கேட்பான். இன்றைக்கு நான் தொழுதிருக்கிறேன், என் ஜும்மா கபூலா இல்லையா அல்லாஹ்வுக்கு தெரியும். என் அஸ்வர் கபூலா இல்லையா, கபூல் ஆக்கப்பட்டுச்சா இல்லையா தெரியாது. காபத்துல்லாவை கெட்டி முடிஞ்ச இப்ராஹிம் நபி காபத்துல்லாவை கெட்டி முடிச்சிட்டாரு, எல்லாம் ஓகே அப்படி இருந்தாரா? ரப்பனா தக்கப்பல் மின்னா, ரப்பை எங்களிடம் இதை ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ். நாம எல்லாத்தையும் செஞ்சதுக்கு பிறகு ரப்பனா தக்கப்பல் மின்னா, இறைவா எங்களிடம் இதை ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ். இந்த தொழுகையை தூக்கி வீசாதையா அல்லாஹ், மறுமையில எங்க முகத்துல தூக்கி வீசாதையா அல்லாஹ். எங்க தொழுகை நாம ஒழுங்கா தொழுதோம் என்று சொன்னால் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை கெட்ட மானக்கேடான காரியத்தில் நம்மளை பாதுகாக்கும். தொழுதுட்டு ஒரு ஆள் கெட்ட படத்தை பார்க்க மாட்டான். தொழுத ஒரு ஆள் அவன் நிஜமா தொழுதிருந்தா ஆபாசமான காட்சிகளை அவன் பார்க்க மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பாவத்தை அவன் செய்து விட்டால் திடீரென்று வந்து அழுது தொழுவான். அந்த தொழுகை அவனை திருத்தும். திருந்தவில்லை, தொடர்ந்து தொழுகிறோம், தொடர்ந்து ஆபாசம் என்றா நாம தொழல்ல சகோதரிகளே, நாம தொழல்ல சகோதரிகளே. அல்லாஹ் கேட்கிறோம், யா அல்லாஹ் 40 வருஷம் தொழுதேனே, ஏன் 40 வருஷம் நீ பிழையா தொழுதிருக்கிறான் சொன்னா எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யா அல்லாஹ் நான் தர்மம் கொடுத்தனே, ஊர் உலகம் பேசணும் என்பதற்கு தர்மம் கொடுத்தாய், எனக்காக கொடுத்தியா? யா அல்லாஹ் நான் பள்ளியை கட்டினனே, நீ பள்ளியை கட்டியது ஊருக்கு பெரிய ஆரண்டு காட்டுவதற்கு, ஊருக்கு பெரிய கொடைவல் என்று காட்டுவதற்கு. இப்படி எல்லாம் மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிற நேரம் நம்முடைய நன்மைகள் எல்லாம் எம்மாத்திரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே.
நான் கேட்கிறேன், தைரியத்தோட உட்கார்ந்திருக்கிறோமா? எங்களுக்கு மரணம் வராதா? எங்களுக்கு மறுமை வராதா? பெருமானாரும் அந்த சபையில் இருப்பார்களே, அந்த நேரத்தில் எங்களுடைய நிலைமை என்ன? வெற்றி என்று ஒரு மெசேஜ் கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியா தூங்கலாம். நாம வெற்றி பெற்று விட்டோமா, தோத்துட்டோமா? சரியாப்பா ஒரு பேச்சுக்கு நாங்க வெற்றி என்றால், உங்க பக்கத்துள்ள சின்ன மதலை வளர்ந்து வருகிற நேரம் அது ஜன்னாவா ஜஹன்னமான்னு தெரியாது. கண்ணு முன்னாடி தூக்கி நரகத்துக்கு போட்டால் எப்படி இருக்கும்? கண்ணு முன்னாடி உம்மா நரகத்துல, நீங்க ஜன்னாவுல, நீங்க நரகத்துல, உம்மா ஜன்னாவுல மாத்தி மாத்தி போட்டால் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிபயங்கரமான ஒரு நாள் சம்பவிக்க இருக்கிறது. உலகத்தில் யாராவது ஒரு மனிதனை, அந்த ஒரு சிலர்களை அல்லாஹ் பறவையுடைய கல்பு என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 70,000 பேர் விசாரணை என்று சொர்க்கம் நுழைவார்கள். மற்ற அவ்வளவு பேரும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிப்பாட்டு வைத்து அல்லாஹ் கேள்வியோட ஆரம்பிப்பான். சொல், கேட்பான். செஞ்சியா? கேட்பான். ஒவ்வொன்றாக கேட்பான். எப்படிப்பட்ட நிலைமை தெரியுமா? எல்லோரும் ஓடி போகிறார்கள். எங்கப்பான்னு கேட்ட, இன்னும் அல்லாஹ் வரல, இன்னும் அல்லாஹ் வரல. மலக்குமார்கள் கிரவுண்ட்ல நிப்பாங்க. இந்த இஜ்திமா ஏற்பாடுக்கு நேரம் காலத்தோட வந்து அடிக்கிறாங்க, மழை வருமன்றதுக்காக. ஆங்காங்க ஏற்பாடுகள் செஞ்சாங்க. அல்லாஹ் வர முன்னாடி மலக்குமார்கள் இறங்குவாங்களாம் களப்பணியில. எல்லா மனுஷர் அங்க வர்ற நேரம் வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே பிரிந்து விடுங்கள் என்று சொல்லப்படும். எல்லா பாவிகள்லாம் ஒரு சைடு ஆக்கி, நல்லவங்க எல்லாம் இந்த சைடு ஆக்கி, எல்லாம் அங்க ரெடி பண்ணி வைக்கப்படுற நேரம் அல்லாஹ் வந்துட்டானான்னு கேட்ட, இன்னும் இல்லையாம், இன்னும் இல்லையாம். எல்லாரும் அந்த சபையில ஒன்று சேர்ந்திருப்பாங்களாம். எத்தனை கோடி மக்கள் எல்லாரும் அந்த சபையில ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி நிக்கணும். யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி மனிதர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். ரப்பு வருவதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரம் பயங்கரமாக இருக்கும். அந்த நேரம் மிக பயங்கரமாக இருக்கும். ஆனால் இன்னும் அல்லாஹ் வரவில்லை. எல்லா களப்பணிகளும் நடத்தப்படுகிற நேரம் அந்த சபையில் நான் இருப்பேன், நீங்கள் இருப்பீர்கள். எக்கச்சக்கமான வேலைகள் அங்க நடக்கிற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி வருவான் தெரியுமா? வஜாஅ ரப்புக வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. குர்ஆன் சொல்லுது, மலக்குமார்கள் எல்லாம் ஒரு ஜனாதிபதி வர்ற நேரம் சாதாரண முப்படைகளும் அணிவகுத்து நிற்பாங்க. இது என்ன அணிவகுப்பு? மறுமையில் அல்லாஹ் வர்ற நேரம் மலக்குமார்கள் அணி அணியாக நிற்பார்கள். அந்த அணிவகுப்போடு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தீர்ப்பு கொடுப்பதற்கு எஜமானன் மாலிகுல் முல்க். அந்த மாலிக் யௌமித்தீன், நாங்க ஒவ்வொரு தொழுகையிலும் சொல்றோமே, நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதி அவன் வரப்போகிறான். எந்த கண்ணாலும் அந்த நேரத்தில் பார்க்க முடியாது. எஜமானனை பார்க்கிற கண்ணு நமக்கு இல்ல. பயங்கரமா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரஹ்மான் மலக்குமாரெல்லாம் அனுபவித்து நிக்க, எல்லோரும் நிக்கிற நேரம் அல்லாஹ் அந்த சபைக்கு வர ஆரம்பிப்பான். அது அமர்கலமான ஒரு கூட்டம். அல்லாஹ் சும்மா வரமாட்டான். அந்த நேரத்தில் அல்லாஹ் விசாரணை தொடங்குவதற்கு வரப்போகிறான். என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் அங்க நிக்கிற நேரம் அல்லாஹ் வந்த உடனே எல்லாரும் முடிச்சிட்டு விழுந்துரும். அந்த சங்கமம் ஆகிற நேரம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வந்த உடனே பேசுற நான், கேட்கிற நீங்க அந்த சபையில நிக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. நிஜமாக எங்க உள்ளங்கள் எல்லாம் பயப்படும். ரப்புல் ஆலமீன், ஏன்னா நம்ம எப்படி பிறந்தோம்னு நிறைய பேருக்கு தெரியாது. நாம இந்த ஊரை கொண்டச்சி என்ற ஊர்ல நாம பிறக்கிறதுக்கு நாமலாம் முற்பதிவு செஞ்சோம். எங்க வாப்பா இவர் ஆகணும், எங்க அம்மா இவங்களா நிக்கணும்னு நாங்களா ஏற்பாடு செய்தோம். நாங்க இதெல்லாம் சாப்பிடணும், நாங்களா முடிவு செஞ்சோம். நாங்க இங்கதான் வாழணும், நாங்களா முடிவு செஞ்சோம். நாங்க எங்க இறக்க போகிறோம் நாங்க முடிவு செய்யல. இறக்கிற நாள முடிவு செய்யல. நாம எங்க பிறக்கணும் முடிவு செய்யல. எதுவுமே தெரியாம இந்த 3 மேலே வருகிற நேரம் நமக்குள்ள ஒரு உணர்வு வருகிறது. எங்களுக்கு மேலாக ஒரு எஜமானன் நிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், உங்க ஊர்ல விவசாயம் பண்றீங்க, இப்ப மழை பெய்யுது. இந்த பகுதிகளில் இருக்கிற விவசாயம் எழும்புற நேரம் நூறலியா மாதிரி பிரதேசங்கள்ல விவசாயம் கம்மியாயிரும். உங்க ஊருக்கு ஒரு விலை கிடைக்க ஆரம்பிக்கும். கரெக்ட் மாதிரி விலைகள் குறைகிற நேரம் இங்க விலை, அதாவது அந்த பொருள் தட்டுப்பாடாகிற நேரம் உங்க பொருள் போக ஆரம்பிக்கும். நேரத்தை சுழல வைக்கிறான் அல்லாஹ். தேவையான மழையை கொண்டு வர்றான். நாம பண்ணவே இல்லை. எந்த ஜனாதிபதிமார்கள் இதை பண்ணல. யாரு கையில ரிமோட் இல்ல. இது எல்லாம் செய்த ரப்புல் ஆலமீனை
பார்க்க போகிற நாள், அவன் வரப்போகிறான், வந்தான். எல்லாரும் மூர்ச்சிட்டு விழுந்துருவாங்க. ஏண்டா ரப்புல் ஆலமீனுடைய வருகை, நாமெல்லாம் சின்னவங்க. அவன் வந்து அந்த அரிசில நிக்கிற நேரம் எல்லாரும் மூர்ச்சிட்டு விழுந்துருவாங்க. பெருமானார் சொன்னார்கள், நான் எழும்பி பார்ப்பேன் என்றாங்க. முதலிலே ஆடை அணிவிக்கப்படக்கூடியவர் இப்ராஹிம் நபி என்றாங்க. கௌரவிக்கப்படுகிறவர் அவரு. ஆடை கொடுத்து அணிவிக்கப்படுவார். எல்லோரும் நிர்வாணமாக நிற்கிற நேரம், இந்த மூர்ச்சிட்டு விழுகிற நேரம் முதலிலே எழுப்பப்படுபவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் போய் சொல்லுவாரா? சொல்லுங்கள், நடக்குமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் மீதானையாக நடக்க போகிறது. பெருமானார் எழுந்து விட்டு சொன்னார்கள், நடக்க போவதை எல்லாம் நாம் சொல்லுகிறோம், நானா கற்பனை பண்ணி சொல்லவில்லை, இதுதான் என்றார்கள் பெருமானார். தன் வாழ்க்கையை அத்தனையும் அர்ப்பணித்து விட்டு சொன்னார்கள் பெருமானார். ஒரு குடிசையில் வாழ்ந்து விட்டு சொன்னார்கள் பெருமானார். இரவானால் நடு நிசையில் எழுந்து காலெல்லாம் வீங்கிற அளவுக்கு நின்று தொழுது தேம்பி அழுது கண்ணீர் வடித்த பெருமானார் சொன்னார்கள், இதற்கு பிறகு என்ன நடக்கும்? இதற்கு பிறகு என்ன நடக்கும்? என்னுடைய அருமையான கொண்டச்சி மக்களே, அந்த சபையிலே நானும் நீங்களும் நிப்பாட்டப்படுகிற நேரம் எவ்வளவு பயங்கரம். எல்லோரும் மூர்ச்சிட்டு விழுந்த பிறகு பெருமானார் எழும்பி நிற்பார்களே, அப்பொழுது ரசூலுல்லாஹ் ஒரு கதை சொன்னார்கள். அந்த நாளில் நான் எழும்பி நிற்கிற நேரம் மூசாவை நான் பார்ப்பேன் என்றார்கள். அரிசின் ஒரு ஓரமாக மூசா நின்று கொண்டிருப்பார். முதலிலே நான் எழுந்தேனா மூசா எழுந்தாரா என்று எனக்கு தெரியாது. சில வேளை இந்த உலகத்தில் மூசா ஒரு தடவை மூர்ச்சிட்டு விழுந்தார். அல்லாஹ்வோட பேசினார் மூசா அலைஹிஸ்ஸலாம். கல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா. அல்லாஹ் மூசா நபியோட பேசினா, மூசா அல்லாஹ்வோட பேசினார். அல்லாஹ் கொஞ்சினான் என்று சொல்லலாம். அல்லாஹ் அவரை கூப்பிட்டு மலைக்கு மேல கூப்பிட்டு ஒரு நெருப்பு பத்திரத்தை பார்த்து அவர் வந்தார். யா மூசா, அல்லாஹ் கூப்பிட்ட ஃபஹ்ல அலைக் இன்னக பில் வாதில் முகத்தஸ் துவா. செருப்பை கழட்டுங்க மூசா. ஒரு நடு நிசையில ஒரு மலைக்கு மேல நெருப்பு பத்துது, வைஃபோட போகிறார் பிள்ளைகளோட. எங்கேயோ நெருப்பு பத்துற நேரம் அவர் கல்வி பறி போகுது. அவர் சொல்றார், கொஞ்சம் நில்லுங்க, அந்த நெருப்பு கிட்ட நான் போயிட்டு வரேன், எனக்கு தெரியல, நெருப்பு கிட்ட நான் போகணுமா, கொஞ்சம் நில்லுங்க. அவர் சொல்ற வார்த்தை, இன்னி ஆனஸ்துனாரன், என் கல்வி பறி போயிருக்கிறது, அங்க நான் போகணும் என்றார். மலைய ராத்திரியில இந்த லைட் இல்ல, எந்த வெளிச்சம் இல்லாம மலை ஏறிட்டார். மலைக்கு மேல ஏறது நீங்க நடுநிசையில டார்ச் இல்லாம சாதாரணமாக இங்க இருட்டுல இங்க நாங்க நடக்க பார்ப்போம், முட்டி விழுந்துருவீங்க. அவர் நிலா வெளிச்சம் மட்டும் இருக்கிற நேரம் அந்த மலையில ஏறார். அவருக்கு தெரியல அவர் ஏன் ஏறாரு. அவர் கல்வி அந்த நெருப்பை பார்க்கிற நேரம் போகணும் என்று துடிக்குது. அது துடிப்பு அவருக்கு வருகிறது. ஒரு இளைஞ ஒரு யுவதியை பார்க்கிற நேரம் இவங்க திருமணம் முடிக்கணும்னு ஆசை வர்ற மாதிரி, அதுக்கு தான் ஆனஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இன்னி ஆனஸ்துனாரன். அவர் அங்க போறார். போனா அந்த நெருப்பு பத்தர இடத்துக்கிட்ட போனா வெளிச்சமா இருக்குது. அந்த நடு நிசையில அல்லாஹ் பேச ஆரம்பிக்கிறான். யா மூசா லா தஹஃப், பயப்படாதீங்க மூசா, காலில் செருப்பு போட்டிருக்கிறீங்க, ஃபஹ்ல அலைக் இன்னக பில் வாதில் முகத்தஸ் துவா. இது துவா என்ற பரிசுத்தமான பள்ளத்தாக்கு. செருப்பை கழட்டுங்க, செருப்பை கழட்டுங்கன்ட்டான். செருப்பை கழட்டிட்டாரு. நடு ஜாமம். யாராவது கத்தினா பயப்படுவார். மூசா அலைஹிஸ்ஸலாம் சும்மாவே பயப்பட்டவர். அல்லாஹ் கேட்கிறான், ஏ மூசா. அவர் பார்க்கிறார், சத்தம் வருவது. என்னப்பா ஒரு மலை உச்சில நெருப்புக்கு பக்கத்துல என்ன சத்தம் வருவது? அல்லாஹ் சொல்ற, நான் தான் ரப்புல் ஆலமீன், சுப்ஹான ரப்பி. அல்லாஹ் பேசுறான். பேசிட்டு கொஞ்ச நேரமா அல்லாஹ், அதெல்லாம் நீங்க குர்ஆன்ல போய் படிச்சு பாருங்க, எப்படி கொஞ்சம் பாருங்க. மூசா, உன் கையில என்னப்பா இருக்குது? அல்லாஹ்க்கு தெரியாத கையில என்ன இருக்கேன்? கையில கம்பொண்டு வச்சிருக்கிற ஒரு கைத்தடிய. ஹியா அசாய. அவர் மயங்கிட்டாரு. ஒரு பொடியா ஒரு பொம்பளை புள்ளையோட பேசுறாங்கன்னு வைங்க. பேசினா என்ன, அவன் கொஞ்ச நேரம் விட்டு பாருங்க பாப்போம். எழுப்பி போயா சொன்னாலும் எழுப்பி போக மாட்டான், மயங்கிட்டான். அவனுக்கு என்ன பேசுறன்னு தெரியாது. மூசா நபிட்ட அல்லாஹ் கேட்கிறான், அவன் கையில என்னன்னு. அவர் என்ன சொல்லிருக்கணும் பதில்? என் கையில கைத்தடி என்னன்னு. அவர் சொல்றாரு, அது கைத்தடியா அல்லாஹ்? என் கையில வச்சது பயம் நீங்கிட்டு பேசுறாரு. கைத்தடி, இதுல என்ன பண்ணுவீங்க?
கை என்ன அல்லாஹ் கேட்கல, இது கைத்தடி. நான் இலக்கொலையெல்லாம் பறிச்சு ஆடுக்கு போடுவேன், சில வேளையில சாஞ்சு தூங்கிடுவேன். விளக்கம் சொல்றார். அல்லாஹ் கேட்டது என்னன்னு மயங்கி பேசுறார். இதுதான் அல்லாஹ் மூசா நபியோட பேசினது. இந்த உலகத்தில் ஒரு அடியானோட அல்லாஹ் அந்த சத்தம் மூலமாக பேசினது. அது சுப்ஹானல்லாஹ். இதனால அல்லாஹ் ரசூலா சொன்னாங்க, மூசா அல்லாஹ்வோட பேசினார், அல்லாஹ் மூசாவோட பேசினார். இப்படி பேசுற நேரம் ஆசை கூடிட்டு ஒரு நாள் அல்லாஹ்வோட இவர் பேசுற நேரம் சொன்னார், யாரப் எனக்கு உன்னை பார்க்கணும், எனக்கு உன்னை பார்க்கணும் யா அல்லாஹ். பேசி மட்டும் பத்தாது பார்க்கணும். அல்லாஹ் சொன்ன, மூசா என்ன நீ எப்படி பார்க்க போற? பார்க்க இயலாது, உன் கண்ணால என்ன பார்க்க இயலாது மூசா. அந்த வெயிட் உன் கண்ணுக்கு இல்ல. நீ என்ன பார்க்கணும்னா முதல்ல இந்த மலையை பாரு, என் தஜல்லி அனுப்புவேன், அதை பார்க்க முடியும்னா என்ன பாப்பா என்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை பார்க்கிறாரு. மூசா ஷைகா, அனுப்பின தஜல்லியில மூசா அலைஹிஸ்ஸலாம் மயங்கி கீழே விழுந்துட்டாரு. ரசூலுல்லாஹ் இந்த கதையை சொல்லி காட்டி சொல்றாங்க, அன்றைக்கு மூசா மயங்கி விழுந்ததுனால இந்த சபையில மயங்கி உழவில்லையாண்டு எனக்கு தெரியாதுன்றாங்க. தெரியாது. நான் எழும்புற நேரம் மூசா ஒரு ஓரமா அரிச பிடிச்சு எழும்பி நிற்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காட்சி நடக்கிற நேரம் நானும் நீங்களும் மயக்கத்தில் இருப்போம். இப்ப நாம படிக்கிறோம், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இது நடக்க போகிறது, அல்லாஹ் வரப்போகிறான். அப்ப எங்களுக்கு இது தெரியுமான்னு கேட்டா தெரியாது. ஏனென்றா அப்ப யாரும் விழிச்சிருக்க மாட்டோம், நாம எல்லாம் மயக்கத்தில் இருப்போம். கொஞ்சம் கொஞ்சமா மூர்ச்சை தெளிய ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா மூர்ச்சை தெளிய ஆரம்பிக்கும். நான் இப்ப ஷார்ட்டா சொல்கிறேன், விசாரணைக்கு முன்னாடி நிறைய இருக்கிறது, அது எதுவுமே சொல்லாமல் நேரடியாக விசாரணையை சொல்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா விசாரணையை ஆரம்பிக்க போகிறான். நாகிசு ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம் ரப்பனா அப்ஸர்னா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்ற, நபியே அந்த பாவிகளை நீங்க பாப்பீங்க, பாவிகளுடைய தலைகள் இப்படி நிற்கும். குற்றவாளி குற்றத்தை ஏற்றுக்கொண்ட தலை குனிஞ்சிரும். நாகிசு ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம், அவருடைய ரப்புக்கு முன்னாடி தலைகளை குனித்தவர்களாக நிற்பார்கள். ரப்பனா, எங்களுடைய ரப்பே, அப்ஸர்னா, அத்தனையும் பார்த்து விட்டோம் யா அல்லாஹ், வஸமிஅனா, அத்தனையும் கேட்டு விட்டோம் யா அல்லாஹ், ஃபர்ஜஅனா நஅமல் சாலிஹா, நன்மையான காரியங்களை செஞ்சுட்டு வரோம். உலகத்தில் கொஞ்சம் கொண்டச்சிக்கு அனுப்பு யா அல்லாஹ், திரும்ப மன்னாருக்கு அனுப்பு யா அல்லாஹ், துனியாக்கு அனுப்பு யா அல்லாஹ், நான் எல்லாருக்கும் தர்மம் கொடுக்கிறேன் யா அல்லாஹ். கேட்பாங்களாம், புலம்புவாங்களாம். அந்த சபையிலே அப்படி யாராவது புலம்பினா பாவிகள் தான் புலம்புவார்கள். எங்க வாயில் அது வந்துடக்கூடாது. பயங்கரமான நிலைமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குடும்பம் குடும்பமாக நிற்கிறோம், குடும்பம் குடும்பமாக கொத்து கொத்தாக ஜன்னாவுக்கு போவோமா தெரியாது. விசாரணை ஆரம்பிக்கப்பட போகிறது. அந்த விசாரணைக்காக வேண்டி எல்லாரும் நிற்கிற நேரம் எவ்வளவு சத்தம் கேட்கும் தெரியுமா? கோடான கோடி மக்கள் நிற்கிற நேரம் எப்படி சத்தம் கேட்கும் நினைக்கிறீங்க? ஒரு சத்தமும் கேட்காது. எல்லா சப்தங்களும் ரஹ்மானுக்கு முன்னாடி அடங்கி போய்விடும். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அல்லாஹ் சொல்றான், நீங்கள் மனிதர்கள் நிக்கிற நேரம் அந்த கால கொஞ்சம் அங்கலங்களை ஆக்கப்போக்களை கேட்கிற சத்தத்தை தவிர எந்த சத்தமும் கேட்காது. ஃபிரௌன் அங்க நிற்பான், எல்லா ஜனாதிபதிமார்கள் நிற்பார்கள். ரஹ்மான் கொஞ்சம் கோபத்தோட இருப்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அன்றைக்கு அல்லாஹ் கோபத்தோட பேசுவான். இப்ப அல்லாஹ் கோபமா இல்ல, இப்ப அல்லாஹ் கோபமா இல்ல. ஐனல் ஜப்பார், எங்கடா அந்த ஜப்பார்கள் நல்லா கேட்பான், எங்கடா துடிச்சவங்க எங்கன்னு கேட்பான். விசாரணை தொடங்க போகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த விசாரணையில என்னெல்லாம் கேட்கப்பட போகிறது? நாமெல்லாம் தயாரா? அன்பான தாய்மார்களே, அண்டை வீட்டாரை பத்தி பேசுனீங்களா? தயவு செய்து இன்றைக்கு அந்த பாவ மன்னிப்பை கேளுங்க. இறைவா, யாரையும் பத்தி பேச மாட்டேயா அல்லாஹ், யாருடைய குறையும் இன்னொருவருக்கு சொல்ல மாட்டேயா அல்லாஹ், புறம் பேச மாட்டேயா அல்லாஹ். புறம் இஸ்லாத்துல ஹராமான ஒரு காரியம். யாரையும் நோங்கடிக்காதீங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், மறுமை நாளில் அல்லாஹ் ஒருவரை எடுத்து விசாரிக்கிற நேரம் அவர்கிட்ட கேட்பானா, அல்லாஹ் ஒரு திரையை போடுவானா,
ஒரு திரை, அந்த திரை போடப்பட்ட யாருக்கு எதுவும் கேட்காது. அவங்க ஸ்பெஷல் விசாரணை, நஜ்வா, ரகசிய விசாரணை. திரையை போட்டெல்லாம் கேட்பானா, அத்தாரிஃபு தம்பக்கதா, இந்த பாவம் ஞாபகம் இருக்கிற தெரியுமான்னு கேட்பானா. ஏப்பா இந்த பாவம் தெரியுமான்னு கேட்பானா. எந்த பாவம்? உலகத்தில் அவர் செஞ்ச பாவம். அந்த பாவத்தை மறுமையில அல்லாஹ் அவருக்கு கேட்பானாம். அவர் சொல்லுவாராம், ஆமா ரப்பே எனக்கு தெரியும். அடுத்த கொஸ்டினை கேட்பானா, தாரிஃபு தம்பக்கதா, இந்த பாவம் ஞாபகமானு கேட்பானா. கையால பிடிச்சியே, நடந்து போனியே, கண்ணால ஆபாசத்தை பார்த்தியே, இன்னொரு ஆள வாயால பேசினியே, தெரியுமான்னு கேட்பானா. சொல்லுவார்கள், ஆமா ரப்பு தெரியும். இப்படி கேட்டுட்டே போகிற நேரம் ரசூல்லா சொல்லுவானா, நான் அழிஞ்சிட்டேன்னு அவன் அந்த அடியா நினைப்பானா. அல்லாஹ் யாரையாவது துருவ ஆரம்பிச்சா மறுமையில கட்டம் கட்டமா துருவ ஆரம்பிச்சா அழிஞ்சிட்டேன்னு அர்த்தம். மாலிஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. மனுஷன் கேட்பானா, என்ன புத்தகம் பா இது, சின்ன ஒரு விஷயத்தை விடலையே. நான் ஒரு ஆளுக்கு அடிச்சனே அதுவும் அதுல இருக்குது, ஒரு ஆளுக்கு தப்பா பேச அதுவும் இருக்குது, நான் தள்ளி விட்டனே அதுவும் இருக்குது. லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. அது எதையும் விட்டு வைக்கவில்லை என்று சொல்லுவோமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அணுவணுவாக விசாரிக்கப்படுவோம். அந்த நேரத்தில் இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் பேசுற நாமெல்லாம் எந்த பாவமும் செய்யாதவர்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த பாவமும் செய்யாதவர்களா? எவ்வளவு பாவம் செய்திருப்போம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ரப்புல் ஆலமீன் கேட்கிற நேரம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? இதுதான் இன்றைக்கு நிலைமை. வட்டியில கை வைத்தவர்கள், ஷிர்கில் ஈடுபட்டவர்கள், மற்றதெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பான். இன்னல்லாஹ லா யுஷ்ரிகு பி, அல்லாஹ் ஒரு நாள் ஷிர்க் செய்யறத மன்னிக்க மாட்டான். லா யக்ஃபிரு யுஷ்ரக பி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் மத்ததை நாடியவர்களுக்கு மன்னிப்பான். இணை வைத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. தௌபா செய்யுங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. வட்டியில கை வைக்காதீங்க, ஆபாச படத்தை விட்டுருங்க. இதெல்லாம் மறுமையில நிப்பாட்டப்பட்டு கேள்வி கேட்கப்படும். அந்த மனுஷன் நினைப்பான, நான் அழிஞ்சிட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, கடைவாய் பல் சிரிக்கு தெரிகிற அளவுக்கு சிரிக்கிறாங்க. அவர் அப்படியெல்லாம் சொல்ற நேரத்தில் அவர் பக்கத்தில் அல்லாஹ் வந்து கேட்பானா, இந்த துனியாவில் நீ இந்த பாவத்தை செஞ்ச, ஆனா துனியாவில் யாருக்குமே இது தெரியாது, நான் மறைச்சிட்டேன். ஏன் தெரியுமா? நீ யாரை பத்தியும் பேச மாட்ட, எல்லாருடைய பாவத்தை மறைக்கிறவரு, யாரையும் மானபங்கப்படுத்த மாட்ட. அதனால இப்ப பாரு, திரை போடப்பட்டிருக்குது. ஒரு பாவம் கூட துனியாவிலையும் தெரியாது, இப்பயும் இவங்களுக்கு தெரியாது. நான் எல்லாத்தையும் மறைச்சிட்டேன், உன் பாவத்தை மறைச்சிட்டேன். நீ இது எல்லா பாவத்தையும் நான் நன்மையா மாத்திட்டேன், ஜென்னாவுக்கு போண்டுவான. அந்த அடியான் சொல்லுவான, அல்லாவே இதுவரைக்கும் நீ சொன்னீங்க அதெல்லாம் சின்ன சின்ன பாவம், யா அல்லாஹ் நான் பெருசு பெருசெல்லாம் செஞ்சிருக்கேன் சொல்லவாண்டா. ரசூலுல்லாஹ் அதை பார்த்து சிரித்தார்கள். அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு சிரித்தார்கள். அல்லாஹ் ஒரு அடியானோடு கொஞ்சுவான் என்றார்கள். ஒரு பக்கத்தில் பயங்கரம், இன்னொரு பக்கத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொஞ்சுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்தில் நம்மிடம் விசாரிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான கேள்வி தொழுகை. எல்லாரும் தொழுகையை பேணி பாதுகாத்துக் கொள்ளணும். அல்லாஹ்வுக்கு முன்ன தக்பீர் கட்டி தொழுகை கபூலாக்கப்பட்டுருமா? காமு குசாலாண்டாங்க. குர்ஆன் சொல்லுது, சோம்பேறிகளாக நின்றாங்க. என்ன ஓதுறோன்னு அவங்களுக்கே தெரியல, என்னத்தை ஓதுறோன்னு தெரியல. அப்படி எத்தனை பேர் தொழுகை இருக்குது? சூரத்துல் ஃபாத்தியா விளங்கி ஓதுறவங்க எத்தனை பேர்? சூரத்துல் ஃபாத்தியா மந்திரமா ஓதுறவங்க எத்தனை பேர்? 7 ஆயத்துகள் திரும்ப திரும்ப 10 வருஷம் ஓதுறீங்க, 40 வருஷம் ஓதுறீங்க, 50 வருஷம் ஓதுறீங்க. அல்லாஹ்ட்ட போய் கேட்டா, ரப்பே அரபுல இருந்துச்சு தெரியலன்னு சொல்லலாமா? அட ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி ஓதுன, எத்தனை வாட்டி அதை சொன்ன, உனக்கு எப்படி அந்த அர்த்தம் தேட புரிய ஏன் வரல, ஏன் நீ அர்த்தத்தை தேடல? நல்லா கேட்பான். சூரத்துல் ஃபாத்திஹா என்பது என்ன தெரியுமா? எந்த நபிக்கும் கிடைக்காத ஒரு அற்புதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் தொழுகையை கேவலப்படுத்திடாதீங்க. தொழுகிற நேரம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும் என்ற அடிப்படையில் சரியான முறையில் தொழணும். முனாகஷா முனாஜா, தொழுகை என்பது அல்லாஹ்வோடு பேசுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தொழுகையை கொடுத்த நாள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறேன்.
திடீரென்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் வந்தாங்க. யார சொல்லலாம், வாங்க கிளம்புவோம்ண்டாங்க. எங்கப்பா? பலஸ்தீனத்துக்கு போறாங்க. பலஸ்தீனத்தில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போறாங்க. சரி, எதுல போறாங்க? விமானம் புக் பண்ணி போறாங்களா, பஸ்ல போறாங்கன்னா எதுவும் இல்லை. அந்த நேரம் ஒட்டகத்துல போறாங்கன்னா இல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட்டி போறாரு ஸ்பெஷலான ஒரு வாகனத்தில். அங்கிருந்து மேல போறாங்க. அன்றைக்கு எங்க போறாங்க தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மேல கூட்டி போறாங்க. மேராஜ், இது இஸ்ரா, அது மேராஜ். மேல போகிற நேரம் சிதறத்துல் முன்தகான்னு ஒரு இடம் இருக்குது, ஒரு மரம். அதுதான் ஃபைனல் இடம். நம்ம வில்பத்துக்கு போற இடத்துல ஒரு இடம் இருக்கும், இதுக்கு மேல போகாதீங்கன்னு தடை போட்டிருப்பாங்க, பேரியர். இதுக்கு மேல போக இயலாது. இத மாதிரி மேல வானத்துல ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு மேல யாரும் போக இயலாது. நபிக்கு போக இயலாது, மலக்குமார்களுக்கு போக இயலாது, எந்த ஜின்னும் போனது இல்லை. இப்ப நம்ம பேசுறோமே, இந்த நிமிடம் வரைக்கும் அல்லாவை கண்டவர்கள் யாருமே இல்லை. நீங்க கேட்பீங்க, அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரும் கண்டது இல்லை, இப்லீஸ் அவனும் கண்டது இல்லை, ஆதம் நபி அவரும் கண்டது இல்லை. இந்த நிமிடம் வரைக்கும் அல்லாவை பார்த்தவர்கள் யாரும் இல்லை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். இந்த கதையோட ரசூலுல்லாஹ் மேல போறாங்க. சிதறத்துல் முன்தகாக்கு வந்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யார ரசூலல்லாஹ், இதுக்கு மேல யாரும் போனது இல்லை யார ரசூலல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா உங்களை கூப்பிடுறான், எங்களுக்கு போக அனுமதி இல்லை. எந்த நபி இதுக்கு மேல போனது இல்லை, யாருமே போனது இல்லை, உங்களை தனியே கூப்பிடுறான் யார ரசூலல்லாஹ். அது வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போனவர் சிதறத்துல் முன்தகாவுல நின்றுட்டார். பெருமானார் மேல போறாங்க தனிமையில. அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்க மேல இருக்கிற இடம். ரசூலுல்லாஹ் மேல போகிறாங்க. இந்த நிமிடம் வரைக்கும் யாரும் பார்க்கவில்லை அல்லாவை. அல்லாவை பார்ப்பது மறுமையில் யாரும் பார்த்தது இல்லை. அப்ப ஆயிஷா அம்மா குறுக்க வர்றாங்க. இந்த கதையை சொல்லிட்டு வராங்க ரசூலுல்லாஹ். மேராஜ்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க, யார ரசூலல்லாஹ், யார ரசூலல்லாஹ், நீங்க மேல போயிட்டீங்களா, அல்லாஹ் கிட்ட போயிட்டீங்களா, அல்லாவை பார்த்தீங்களா யார ரசூலல்லாஹ், அல்லாவை பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆயிஷா, நான் அல்லாவை பார்க்கவில்லை என்றாங்க. நான் மேல போனேன், நூறு, நான் ஒளிமயமானவன், என் கண்ணால நான் அல்லாவை பார்க்கல ஆயிஷா, அல்லாஹ் என்னோட பேசினான ஆயிஷா. இந்த உலகத்தில் ஒரு மனிதர் மேல போயிருந்தா அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு மேல போய் அல்லாஹ் ஒரு கிஃப்ட கொடுத்தான். ஏன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இங்கே வந்து கொடுக்கலாம் தானே தொழுகை, அங்க மேல ஏன் கொடுத்தாங்க தெரியுமா? அல்லாஹ் கூப்பிட்டு அல்லாஹ் ஒரு அற்புதமான வார்த்தையை கொடுத்தான். 7 வரிகள், ஷபுல் மசானி, தொழுகைக்குள்ள வரக்கூடிய அந்த தொழுகையில சூரத்துல் ஃபாத்தியாவை நம்ம ஓதுறோம். இந்த உலகத்துல நிறைய பேர் அல்லாஹ்வோட பேசுறாங்க. அல்லாஹ் அவர்களோட பேசணுமா? இவங்க அல்லாஹ்வோட பேசினதுக்கு அல்லாஹ் அவங்களோட பேச மாட்டான். ஆனா அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்த அந்த நேரத்தில் எந்த ஊர்ல எந்த அடியானாவது தொழுகையில சூரத்துல் ஃபாத்தியா ஓதுற நேரம் அவருக்கு பதில் கொடுப்பேன் என்றான் அல்லாஹ். அவர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்ற நேரம் அவளோடு நான் பேசுவேன் என்றான் அல்லாஹ். இது யாருக்கும் உத்தரவாதம் இல்லை. நான் இப்ப டொனால்ட் ட்ரம்புக்கு போன் எடுத்தா அவர் என்னோட பேசுவாரா? பேச மாட்டாரு. அந்த போன் ஆன்சர் ஆகாது. அல்லாஹ் ஒரு கிஃப்ட கொடுக்க போனா பெருமானார மேல கூப்பிடுறான். உங்க ஊர்ல ஒரு ஆள் பாஸ் ஆயிட்டாரு, அவர் ஸ்ரீலங்காவிலே ஃபர்ஸ்ட், அவர் வீட்டுக்கு போய் கிஃப்ட் கொடுப்பாங்க. மேடை அடிச்சு கொண்டச்சில எல்லாரையும் காட்டிட்டு மேடல ஏத்தி அவரை கௌரவிப்பாங்க. அல்லாஹ் அங்க மேல கூப்பிட்டது இந்த உம்மத்துக்கு கிடைக்கிற ஒரு பெரிய கிஃப்ட் அங்க கிட்ட கூப்பிட்டு அல்லாஹ் கொடுத்தான். அப்ப கூட ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை கண்டாங்களான்னு கேட்டா ஆயிஷா, பெருமானார் பொய் சொல்ல மாட்டாங்க, வாயில பொய்யே வராது. ஆயிஷா, நான் பார்க்கவில்லை, நான் காணவில்லை அல்லாஹ்வை, அல்லாஹ் என்னோட பேசினான். அந்த தொழுகைத்தான் நாம் தொழுகிறோம், அல்லாஹ்வோட பேசுறோம், அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிக்கிறோம், மறுமையில நிக்க முன்னாடி இப்பவே நிக்கிறோம். எங்க கல்புல அந்த உணர்வு வரணும், ரப்புல் ஆலமீன் என்னை பார்க்கிறான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றோம். எங்களுக்கு உணர்வு வருவதா? ஏதோ வாயில மந்திரம் மாதிரி இப்படியே ருக்கு போறோமா?
இந்த தொழுகை முகத்தில் வீசி அடிக்கப்படும். அல்லாஹ் மன்னிக்கணுமே, எத்தனை ஆண்டுகள் தொழுது விட்டோம், எங்க தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? நாங்க புரிஞ்சோமா? போய் கேட்டீங்களா? உங்க மௌலைட்ட கேட்டீங்களா? சூரத்துல் ஃபாத்திஹா விளக்கம் சொல்லித்தாங்க. அது என்ன அர்த்தம், ஏன் திரும்ப திரும்ப ஓதுறோம், அது என்ன என்ன அதுக்குள்ள இருக்குது கேட்டோமா? ரஹ்மானோட பேசுற வாய்ப்பு கிடைத்தும் ஒழுங்கான முறையில் பேசாமல் இருந்தால் அவர்கள் துர்பாக்கியசாலிகள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானாருக்கு ஓதுகிற நேரம் தேம்பி தேம்பி அழுவார்கள். ஒரு தோழர் பகல் பொழுதில் பெருமானை கடந்து போகிறார். யாரும் இல்லாத நேரம் பள்ளியிலே பெருமானார் தொழுது கொண்டிருக்கிறார். அந்த தோழரோ பெருமானாரை கடந்து போகிற நேரம் சொன்னார், ஒரு பானையில தண்ணியை வச்சு அடுப்பை மூட்டினான். பானையில முட்டை போடுமே, அந்த அடுப்புல இருக்கிற தண்ணி முட்டை போடுற நேரம் எப்படி சத்தம் கேட்குமோ, நான் பெருமானாரை கடந்து செல்கிறேன், அவருடைய வயிறிலிருந்து சத்தம் கேட்குது. ஒரு பானை கொதிக்கிற நேரம், முட்டை போடுற நேரம் கொதிக்கிற சத்தம் கேட்கிற மாதிரி பெருமானார் தேம்பி தேம்பி அழுகிறார். அவரிடமிருந்து அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு முன்னாடி நின்றால் பெருமானார் அழுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா அம்மா அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு நாள் பெருமானாரை பார்த்தேன், நானும் ரசூலுல்லாஹ்வும் போர்வையில். அவர்கள் கேட்டார்கள், ஆயிஷா என்னை விடலாமான்னு கேட்டார்கள். ஆயிஷா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தன்னுடைய மனைவியோடு இன்பத்தில் இருக்கிற நேரம் அவனுக்கு எழும்புவதற்கு தோணுமான்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவர் நீண்ட நல்ல தூக்கத்தில் இருக்கிற நேரம் இப்ப தஹஜ்ஜத் நேரம் எழும்புங்கண்டா அதுவே கஷ்டம்டா. அவர் தன்னுடைய மனைவியோட சந்தோஷமா நிக்கிற நேரம் விடுவாரா, எழும்புவாரா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஓப்பனாக ஆயிஷா அம்மா சொன்னார்கள், நானும் பெருமானார் ஒரு போர்வையிலே ரசூலுல்லாஹ் அந்த இரவு எனக்கு மறக்காத இரவு என்றார்கள். பெருமானார் கேட்டார்கள், ஆயிஷா என்னை விடுவீங்களான்னு கேட்டார்கள். நான் சரியா ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டேன். பெருமானார் எழுந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கண்டைக்கு சூரத்துல் ஆல இம்ரானுடைய வசனம் இறங்குற நேரம் அந்த வசனம் இறங்குது. பெருமானார் அழுதார்கள் 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 அழுதார்கள். அந்த அழுகை ருக்கூவில் அழுதார்கள், சஜிதாவில் அழுதார்கள். கண்ணீர் தாடியை நனைத்துக் கொண்டிருந்தது. அழுது அழுது அல்லாஹ்விடம் தொழுது கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகை என்பது ஒரு சிரிக்கிற இடம் அல்ல. ரப்புல் ஆலமீனோட பேசுகிற நேரம், அந்த மாலிக் யௌமித்தீன் என்று வருகிற நேரம், அல்லாஹ்விடம் கேட்கிற நேரம், நாம் செய்கிற பாவம் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வருகிற நேரம், அல்லாஹ் சன்னிதானத்துக்கு வருவானே, மாலிக் யௌமித்தீன். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்கிறோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? திரும்ப திரும்ப சொல்கிற நேரம் நாம் செய்த பாவங்கள் நமக்கு ஞாபகம் வரவில்லை என்றால், ரஹ்மானே எங்களை மன்னித்து விடு என்ற உணர்வு நமக்கு வரவில்லை என்றால் நாம் துர்பாக்கியசாலிகள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானாருடைய தொழுகை, அதனுடைய அழுகையை நீங்கள் பார்த்தால் சுபஹானல்லாஹ், அந்த தொழுகையுடைய அழகு ஆயிஷா அம்மா அவர்கள் சொல்லுகிறார்கள். பெருமானார் நீண்ட நேரம் இரவு தொழுவார்கள். எல்லோரும் அங்கே யாருக்கும் காண்பித்து தொழ மாட்டார்கள். ஒரு நாள் தொழுதால் பரவாயில்லை. பெருமானாரை பார்த்த எனக்கே ஒரு நாள் அசந்து போய்விட்டு நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு எல்லா பாவத்தையும் மன்னித்ததாக சொல்லிவிட்டான், எனக்கு உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிச்சா இதுக்கு மேல தொழுவோமா? அல்லாஹ் உங்களுக்கு எல்லா பாவத்தையும் மன்னிச்சதா சொல்றானே, உங்க பாதத்தை காலையில பாக்குறாங்க வீங்கி இருக்குது. அவ்வளவு நேரம் நின்றாதான் கால் வீங்கும் ஒரு ஆளுக்கு. நீங்க கொழும்பு வரைக்கும் மன்னார்ல இருந்து பஸ் எடுத்து போயிட்டீங்க, பஸ்ல நின்று போனா கால் வீங்கும். கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க இவ்வளவு நேரம் நிக்கணுமா? எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டதே. பெருமானார் என்ன சொன்னாங்க? அஃபலா அக்குன அப்தன் ஷக்கூரா. ஆயிஷா, நன்றி செலுத்த வேண்டாமா? நன்றி செலுத்த வேண்டாமா? இவ்வளவு பேர்கள் அல்லாஹ் என்னை தெரிவு செய்தான் என்றா நன்றி செலுத்தக்கூடிய இரவுகள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என் அன்பிற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் உங்களுக்கு பிள்ளைகளை தந்தா நன்றி செலுத்தி விட்டீர்களா? அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கை தந்தா நன்றி செலுத்தி விட்டீர்களா? இது ஒவ்வொன்றாக விசாரிக்கப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் சொன்னார்கள், அதாவது மறுமையினால் ஒரு மனிதன் அல்லாஹ்வை மறுமையை நம்பினால் அவர் விருந்தாளியை சங்கைப்படுத்தட்டும். மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை மறுமையை நம்புகிறார்களோ அவர் விருந்தாளியை சங்கப்படுத்தட்டும். அன்பான தாய்மார்களே, பெருமானார் காலத்தில் எதுவுமே இல்லை. விருந்தாளிகள் ரசூலுல்லாஹ்வை பார்க்க வருவாங்க. இருக்கிறத வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இருக்கிறத கொடுத்து சங்கப்படுத்தினாங்க. உலகத்தில் இப்படிப்பட்ட ஆச்சரியமான மனிதர்கள் உலகம் பார்க்கல. முஸ்லிம்களே, அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்துங்க. நீங்க மறுமையை நம்புறீங்களா? அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்துங்க. சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க.
என்ன வேணும் என்று கேளுங்க. நோய்வாய்ப்பட்டா பாருங்க. நீங்க நம்பலையா, நீங்கள் அவர்களை கண்ணியப்படுத்தவில்லைன்னா நம்பலன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மன்னிக்கிறீங்களா? இன்றைக்கு உம்மா மகனுக்கு உம்மாவை மன்னிக்கலாம், உம்மாக்கு மகனை மன்னிக்க மாட்டாங்களா? மன்னிப்பு என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், மன்னிப்பு என்பது எங்க கல்புல வரணும். நம்ம ஜென்னாக்கு போறோம்டா, எங்க கல்பு அந்த மாதிரி பக்குவம் அடையணும். உங்களுக்கு திட்டுற வர, உங்களுக்கு ஏசுற வர நீங்க மன்னிக்கணும். சகோதரர்களே, தாய்மார்களே, நீங்க உங்களுக்கு மன்னிக்க வருவதா? உங்களுக்கு குழிய தோண்டி உங்களை புதைக்க நினைச்சவனை மன்னிக்கிறீங்களா? பெருமானார் ஹரத்துக்கு போறாங்க, காபத்துல்லாவுக்கு போனா அவங்கள கொல்ல வந்தவங்க எல்லாம் நிக்கிறாங்க. மன்னிச்சட்டம் பான்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன்னிப்பு கொடுக்க பழகுங்க, மன்னிங்க. தாத்தா தங்கச்சி சண்டையா மன்னிங்க, உங்களை திட்டுறவரை மன்னிங்க. அந்த மன்னிப்பு வரணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மன்னிப்பு அல்லாஹ் பழக்கிறான். ஜன்னாக்குரிய வாசல் திறக்கணுமா? கணவனை மன்னிங்க, மனைவி நீங்க மன்னிங்க, கணவன் மனைவிமார்ல மன்னிங்க, பதுவா செய்யாங்க, துவா செய்யுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது மன்னிப்பை பத்தி அல்லாஹ் பழக்கிற ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன பண்றாங்கண்டா, அவங்க மேல அவதூறு சொல்லிட்டாங்க. யாரு சொன்னது? அவங்க வாப்பா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு குடும்பத்தை பார்க்கிறாங்க. அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு 9 பேர்ல இவரும் ஒரு ஆள். யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாப்பா அவங்களதான் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தாங்க, தொடர்ந்து கண்ணியப்படுத்திட்டு வந்தாங்க, இல்லாத நேரமெல்லாம் கொடுத்து உதவினாங்க. அவங்களையும் ஒரு ஆள் சொல்லிட்டார். இப்ப ஆயிஷா அம்மா கடுமையாக வேதனைப்படுறாங்க. அழுது அழுது கண்ணீர் முடிஞ்சிட்டு. ஆயிஷா அம்மாட வார்த்தையில சொன்னீங்கன்னா என் ஈரல் வெடிக்க பார்க்கிறது, அந்த அளவுக்கு அழுந்துட்டாங்க. அந்த நேரத்தில் பெருமானார் ஒரு மாத காலம் வகி வரல. ரசூலுல்லாஹ்க்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரு பள்ளிவாசல்ல ஒரு ஊர்ல தலைவர் இருக்கிறார், அவர் மகளை பத்தி ஊரே பேசுதுன்னா அவர் தலையை குனிஞ்சிருவார். அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிக்கு இன்னொரு ஆம்பளையோட தொடர்பு என்று ஊர்ல பரவுது. ஒரு மாதமா ரசூலுல்லாஹ்க்கு வகி இல்லை. ரசூலுல்லாஹ் வாள் எடுத்து வெட்டினாங்களா? சொல்ற 10 பேரை கூட்டிட்டு வாங்க, வெட்டிடுவோம். சஹாபாக்களை வெட்டி முடிங்க. வகி வராம ரசூலுல்லாஹ்வுக்கு பேச இயலாது. தெரியாதது பேசக்கூடாது, யாரையும் பத்தி பேசக்கூடாது. ஒரு மாத காலமா போய் சின்ன சின்ன சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, என் ஆயிஷா எப்படி, என் ஆயிஷா எப்படி? ஒவ்வொரு சஹாபியும் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் ஆயிஷா நல்லவங்க, யா ரசூலல்லாஹ் அப்படி எதுவுமே நடக்காது, யா ரசூலல்லாஹ். ஒரு மாத காலத்துல வகி வருகிற நாள் ஆயிஷா அம்மாட ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, சின்ன வயசு. வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் நுழைய முன்னாடி அந்த பொம்பளை புள்ள அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க ஆயிஷா நாயிட கூட்டாளி. ஆயிஷா நாயிட்ட வந்து கேட்கிறாங்க, என்னம்மா இது கதை பரவுது? ஆயிஷா பிற்காலத்துல சொல்றாங்க, அவ வந்து என்கிட்ட கேட்கிற நேரம் எனக்கு பதில் வாயில வரல, என் கண்ணுல தான் பதில் வந்துச்சு. அவ கேட்கிறா என்னை பார்த்து, என்ன இது மக்கள் பேசுறாங்கன்னு. நான் அழுதேன். என் கண்ணீரை பார்த்து என் நண்பி அழுதா. மாறி மாறி நாங்க அழுதுட்டு நிக்கிற நேரம் எங்க வீட்டு கதவால ரசூலுல்லாஹ் வந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு மாதமா என்னோட கொஞ்சம் வித்தியாசமா நடந்தாங்க. அந்த வரலாறை நான் சொல்ற நேரம் போதாது. ரசூலுல்லாஹ் முத மாதிரி என்னோட நடக்கல. ஏண்டா என்னன்னு ரசூலுல்லாஹ்வுக்கும் தெரியாது, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. இன்றைக்கு ரசூலுல்லாஹ் வந்தாங்க. ஆனா அன்றைக்கு தான் அல்லாஹ் வகி அறிவிக்கிற நாள். ஒரு மாத காலமா இதெல்லாம் நடந்திருக்குது. இப்ப ரசூலுல்லாஹ் வந்து வீட்டுல உட்கார்றாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, என் வாப்பா, எங்க உம்மா, என் ஃப்ரெண்டு, நாங்க மட்டும் இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள வந்தாங்க. வந்ததுக்கு பிறகு உட்கார்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி தொடங்கினாங்க தெரியுமா? ஆயிஷா. ரசூலுல்லாஹ் அவ்வளவு விரும்பின தன்னுடைய மனைவி, தன் நேசம் பாராட்டிய தன் மனைவிக்கு நேர்மை என்றா நேர்மைதான். என்னுடைய ஃபாத்திமா திருடினாலும் கையை வெட்டு வேண்டாங்களே ரசூலுல்லாஹ், அது பொய் இல்லை, அது உண்மை. மற்ற மனிதர்கள் பேசுவது போன்ற ரசூலுல்லாஹ் இல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா அம்மா பார்த்து சொல்றாங்க, ஆயிஷா இந்த வார்த்தை உங்களுக்கு வருமானு பாருங்க. நீங்க தப்பு செஞ்சிருந்தா அல்லாஹ்விட மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் மன்னிப்பான் என்றாங்க. ஒரு கணவர் தன்னுடைய மனைவி, அவரோட நபி
தன் மனைவியை பார்த்து எவ்வளவு நேர்மை. சாதாரணமா ஒரு இடத்துல ஒரு ஊர்ல ஒரு பள்ளிவாசல் இருக்கிறாரு, அவர் தலைவர், அவர் மகள் தப்பு பண்ணிட்டாங்கன்னு வைங்க, யாராவது போய் உண்மையாவே தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னா கூட இவர் அடிப்பாரு. ஏன் நீ கண்டியா, ஏன் மகள் அதெல்லாம் செய்யலப்போ. பெருமானார் அப்படி சொல்லவே இல்லை. சம்பந்தப்பட்ட ஆயிஷா அம்மாட்ட வந்து சொல்றாங்க, ஆயிஷா ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். ஆயிஷா நீங்கள் எந்த தப்பும் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்துவான் ஆயிஷா. ரெண்டையும் சேர்த்து சொல்றாங்க. ஏனென்றால் எனக்கு தெரியாத ஆயிஷா, மறைவான ஞானம் ரசூலுல்லாஹ். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், பாலைவனத்தில் வர்ற நேரம் ஆயிஷா நாய் மாலை காணாம போச்சு. அவங்க வந்து அதாவது இயற்கை தேவைக்கு இருட்டுல தூரம் போவாங்க, திரும்பி வர்ற நேரம் பிடிச்சு பாக்குறாங்க, மாலை காணல. மாலையை தேடிட்டு வந்து பாக்குறாங்க, பிரயாண கூட்டம் போயிட்டு. அதுக்கு பிறகு அங்கேயே தூங்குறாங்க. இப்படியே தூக்க மஸ்தில நிக்கிறாங்க. முழுக்க கருப்பு புடவை, பின்னாடி ஒரு தோழர் அதாவது காணமான பொருள் எல்லாம் தேடிட்டு வருவாரு. அடுத்த நாள் விடியுது, அவர் பின்னாடி இருந்து வர்றார். சில ரிவாயத்துல அவருக்கும் தூக்கம் போச்சுன்னு வருவது. எலும்பி வந்து அவர் வருகிற நேரம் கருப்பு டிரெஸ்ஸால ஒரு பெண் மறைக்கப்பட்டிருக்கிறார். அப்படியே உட்கார்ந்து தூக்கம் நடு பாலைவனத்தில். மூமின்கள் என்றைக்குமே பயப்பட மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. இவர் அந்த இடத்துல தச்சையெல்லாம் பார்க்கிறாரு. ஷஃபான் பின் முஅத்தல் என்ற தோழர் ஆயிஷா அம்மாவை பார்க்கிறாரு. எப்படி ஆயிஷா அம்மாவை பார்க்கிறாருன்னா, திடீரென்று அவர் வந்து அவர் நிக்கிற நேரம், சலாம் சொல்ற நேரம், முழுக்க ஆயிஷா அம்மா கருப்பு புடவையால ஹிஜாபுடைய சட்டத்துக்கு பிறகு போத்தப்பட்டிருக்கிறாங்க. ஒரு மனுஷன் என்ன நடக்குது அந்த பாலைவன நடுவுல வந்து பார்க்கிற நேரம் ஆயிஷா அம்மாவை கண்டுட்டு அவர் சொல்றாரு, நான் ஹிஜாபுடைய சட்டத்துக்கு முன்னாடி ஆயிஷா அம்மாவை கண்டிருக்கிறேன், அதனால எனக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்று தெரியும். நான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், ரசூலுல்லாஹ் வைஃப் இங்க, காத்தமுல் அன்பியாவுடைய மனைவி இங்க, என்னுடைய தாய் இங்கே. என்ன சொன்னார்கள்? ஒட்டகத்துடைய முன்கால் ரெண்டையும் மடித்தேன், ஏறுங்க அம்மான்னு சொன்னேன். ஆயிஷா அம்மா சொன்னாங்க, அவர் ஒட்டகத்தை இழுத்துட்டு போற நேரம் ஒரு வார்த்தை என்னோடு பேசவில்லை, ஒரு வார்த்தை என்னோடு பேசவில்லை. பகல் வேளையிலே அவர் கொண்டு வருகிறார். ரசூலுல்லாஹ் சாப்பாடுக்கு நிப்பாட்டப்பட்டிருந்தாங்க. நாங்க வந்து சேர்ந்தோம். ஈதப்பாளர்கள் கண்டுட்டாங்க, முனாஃபிக்கள் இருந்தாங்க. என்ன ரசூலுல்லாஹ் மனைவி இன்னொரு ஆம்பளையோட என்ற மாதிரி கசுமுசா தொடங்குது. நான் இதை டீட்டெயிலா சொல்லல, இதுதான் நிலைமை. ஆயிஷா அம்மா ரொம்ப வேதனைப்படுறாங்க. பத்தினி ஒரு பொம்பளைய கூப்பிட்டு அவன் அந்த பாவமே செய்யாட்டி அவ மானபங்கப்படுத்தினா அவ மேலெல்லாம் நடுங்கும், அவ ரொம்ப வேதனைப்படுவா. என்னுடைய தாய் மிக அசிங்கமான முறையில் வேதனை செய்யப்பட்ட நேரம், அடிச்சா ஒருவருக்கு வலிக்கிறதை விட அவ மானம் பறிக்கப்பட்டா அது ரொம்ப பெரிய அளவுக்கு வேதனை செய்யப்படும். இன்னும் முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி ரசூலுல்லாஹ் 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 அவருடைய நண்பராக இருக்கிற ரசூலுல்லாஹ் தன்னுடைய மகள் விஷயத்தில் பெருமானார் பாதிக்கப்படுகிறார். அபூபக்கர் நொந்து போயிருந்தார். ஏனென்றா ஏண்ட மகளுடைய விஷயத்தில் ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு 4 பேர் பேசுற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு உங்க வைஃப் என்று 4 பேர் பேசுற நேரம் எப்படி இருக்கும்? சவர்ல கதையா கேட்காதீங்க. உங்க வீட்டுல உங்க தங்கச்சிக்கு நடந்தா, உங்க பிள்ளைக்கு நடந்தா, எனக்கும் பொம்பளை பிள்ளை இருக்குது, அதை இணைத்தே பார்க்க முடியாது. 4 நல்ல இடத்துல அந்தஸ்தில் உள்ளவர் ஊர் முழுக்க ஒரு செய்தி பரவினால் எப்படி இருக்கும்? அந்த குடும்பம் கண்ணியமான குடும்பம், அல்லாஹ் விருப்பமான குடும்பம். ஆயிஷா அம்மாவுடைய குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம். பெருமானார் ஒரு மாத காலமாக நிற்கிறார். ஒரு மாத காலமாக பரீரா வீட்டுக்கு வேலைக்கு வருவாங்க. ஒரு பொம்பளை ஆசையா வந்து வேலை செஞ்சு கொடுப்பாங்க. பெருமானார் தன் நிலைமையெல்லாம் இறக்கி போய் பரீரா, ஆயிஷா எப்படி பரீரான்னு கேட்கிறாங்க. யார சொல்லலாம், மாவை குழைச்சி வைப்பாங்க. யார சொல்லலாம், ஆடு வந்துடும் வீட்டுக்குள்ள, தூங்கிடுவாங்க. அப்படியெல்லாம் ஆயிஷா நான் இல்லை யார சொல்லலாம். ரொம்ப சின்ன புள்ள மாதிரி இருப்பாங்க. யார சொல்லலாம், எல்லா இடத்துல இருந்தும் நல்ல பேர் கிடைக்குது. ரசூலுல்லாஹ் அழகுல போட்டி போடக்கூடிய மனைவிமார்கள் ஜைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அவர்கள் ஆயிஷா அம்மாவோட அழகுல போட்டி போடுவாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, ஜைனப் ஏன்னா அவங்க அம்னா பின் ஜஹஷ் அவங்க தங்கச்சியும் பேசிட்டாங்க. அல்லாஹ் அவர்கள் எல்லாத்தையும் மன்னிக்க போதுமானவன். அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியோட தங்கச்சி
பேச போன அந்த அதுல அம்னா பின் ஜஹிஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் இது நடந்திருக்கலாமே, எங்களை மாதிரி பேசல, சந்து பொந்துல போய் காது கால் மூக்கு வாய் வச்சு பேசல, பயங்கரமான குற்றம் இது. பத்தினி பெண்கள் மீது அவதூறு பேசக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏதோ நடந்திருக்கலாம் என்ற மாதிரி அவங்க நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு பிக்சர் கொண்டு வரப்படுவது முனாஃபிக்குகளால. அந்த நேரத்தில் ஜைனப் பின் ஜஹிஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, எங்களுடைய தாய், இவங்க தங்கச்சி இருக்கிறாங்க, தாத்தாட்ட போய் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ், ஏண்டா ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப அழகானவங்க, என்ன நினைக்கிறீங்க ஆயிஷாவை பத்தி? என்ன சொன்னாங்க தெரியுமா? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னுடைய கண்ணையும் காதையும் பாதுகாக்கட்டும், சத்தியமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்தில் நலவை தவிர கெடுதி எதுவுமே எனக்கு தெரியாது யா ரசூலல்லாஹ். மனைவிமார்களில் போட்டி இருந்தது. ரசூலுல்லாஹ்வுக்கு இரக்கமான மனைவி நானா நீங்களாண்டு நேர்மை தவறவில்லை அவர்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும், ஆயிஷாவுடைய விஷயத்தில் எனக்கு நலவை தவிர வேறு எதுவும் தெரியாது யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிவிட்டார்கள். பெருமானாரும் சின்ன சின்ன வயசுள்ள பிள்ளைகள் அவர்களோட தான், அவங்கள்ட்ட தான் போய் கேட்கிறாங்க, அந்த சஹாபாக்கள்கிட்ட, சின்ன வயசுன இளைஞர்கள்ட்ட, எப்படிப்பா, எப்படி ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் வளர்த்தாங்களே, அவருக்கு ஒரு மகன் இருந்துச்சு உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு, அப்ப எவ்வளவு வயசுன்னு யோசிச்சுக்கோங்க. ரசூலுல்லாஹ் அவங்க வீட்டுல வளர்ந்த ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஸைத் பின் ஹாரிஸா, அவருக்கு உஸாமா இருக்கிறார். அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, உஸாமா என் வைஃப் எப்படி என்று கேட்கிறாங்க. வஹி வராத நேரம் பெருமானார் நாவசைத்து பேச மாட்டார், தெரியாமல் பேச இயலாது, தீர விசாரிக்காமல் பேசாதீர்கள், ஃபத்த பையனோ, ஏதாவது ஒன்று வந்தா காது கால் வச்சு பேசுறாதீங்க தாய்மார்களே, பெரியவர்களே, சந்தியில நின்று பேசுறாதீங்க, மறைச்சிருங்க. அல்லாஹ் மறுமையில மறைக்கணுமா? உங்க பாவங்களை மறைக்கணுமா? இதை இன்றைக்கு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மக்களை மன்னியுங்க, அவர்களுக்காக துஆ செய்யுங்க, எல்லாரும் ஜன்னா போகணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாவம் செய்தவரை நிப்பாட்டி வச்சு குத்தி குத்தி வேதனைப்படுத்தாதீங்க, அது பயங்கரமான ஒரு பாவம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹ் இங்க எல்லாத்தையும் கேட்டாங்க, ஆனா அல்லாஹ் இன்னும் பதில் கொடுக்கவில்லை. பெருமானுக்கு பதில் தெரியாமல் வீட்டுக்கு வந்தால் வீட்டுல யாருமே கோபம் இல்லை. ஆயிஷா அம்மா அதை சொன்ன உடனே, அவங்க சின்ன வயசு, பெருமானோட கொஞ்சம் ரோசப்படுவாங்க, கோவப்படுவாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஆயிஷா சொல்லுங்களேன்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களா, ஒரு வார்த்தை சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் சொல்ல மாட்டேன் யா ரசூலல்லாஹ், மக்கள் சொல்லுவது உங்க காதால் போய் உங்க கல்புல ஆழமா பதிஞ்சிச்சு, நான் நிரப்பராது என்று சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க யா ரசூலல்லாஹ். மனைவியாச்சு, அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இப்ப நான் சொன்னால், இதுதான் என்று சொன்னால் உங்களுக்கு நம்புவது சிரமமாக இருக்கும், அதனால் யா ரசூலல்லாஹ், உம்மா பக்கத்தில் திரும்புறாங்க. உம்மு ரூமான் ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. உம்மா சொல்லுங்களேன், உம்மா என்னை பத்தி நீங்க சொல்லுங்க உம்மான்றாங்க. அந்த நேரத்துல அவங்க உம்மா சொல்றாங்க, நாங்க இப்படி எல்லாம் நடக்கிறோமா தாய்மார்களே? ஆயிஷா நான் என்ன சொல்லுன்னு கேட்கிறாங்க. எனக்கு எதுவுமே தெரியாதே, தெரியாததை நாம் எப்படி பேசுறோம்? தெரிஞ்ச மாதிரி பேசுறோம். காணாததை எப்படி பேசுறோம்? கண்ட மாதிரி பேசுறோம். கண்ணு முன்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழுகுறத கண்ட உம்மா கண்ணீர் இல்லைன்றாங்க, என் ஈரக்குலை வெடிக்க பாக்குதுன்றாங்க. தன் மகள் இந்த நிலைமையில நிக்கிற ஒரு தாய் எவ்வளவு துடிச்சிருப்பாங்க. அதையும் விட அந்த உம்மா எதுக்கு பயப்படுறாங்க? தெரியாதது பேசக்கூடாது. ஆயிஷா வல்லாஹி எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாதுன்ட்டாங்க. யார சொல்லலாம், என் மகள் யாரு தெரியுமா? பத்தினிய பெத்து போட்டிருக்கிறேன் யார சொல்லலாம் என்று சொல்லல. ஆயிஷா அம்மா அசந்து போய் வாப்பாவை பார்க்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உம்மத்தின் மிக சிறந்தவர் சொன்னார்கள், ஆயிஷா அம்மா அவர்கள் வாப்பாவை பார்த்து, வாப்பா என்னை பத்தி சொல்லுங்களேன், வாப்பா என்னை பத்தி சொல்லுங்களேன் ரசூலுல்லாஹ்வுக்கு. அவர் சொன்னார், வல்லஜி நஃப்ஸி பியதி, எவன் கரத்தில் நான் மாய்க்குள் அவர் மீது ஆணையாக, ஆயிஷா எனக்கு எதுவுமே தெரியாது. ஆயிஷா வாப்பாவும் கைவிரிச்சிட்டார், உம்மாவும் கைவிரிச்சிட்டார். ஏனென்றால்
அஸ்ஹாபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் தெரியாததை பேச மாட்டார்கள், யார் பத்தி அவதூறு சொல்ல மாட்டார்கள். அந்த தோழர்களுக்கு ஜன்னா உத்தரவாதம் அளிக்கப்படுவது நியாயம். நானும் நீங்களும் எவ்வளவு பேசுகிறோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இன்றைக்கு ஜும்மாவுடைய நாள், நாட்களில் மிக சிறந்த நாள். இன்றைக்கு யாரை பத்தி பேசியிருப்போம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? வீட்டிலே ஒருவர் வந்தால் இன்னாரை பத்தி பேசுகிறோம், இன்னொருவரை பத்தி பேசுகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாரையும் பத்தி பேசக்கூடாது. இந்த பாடம் தான் அங்கே நடத்தப்படுகிறது. மறுமையிலே இந்த நாவசைத்து நாம் பேசக்கூடியதெல்லாம் அல்லாஹ்வுடைய முன்னாடி மிகப்பெரிய பாவமாக காட்டப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாதாரண பாவம் அல்ல. யார் இதையெல்லாம் பேசவில்லையோ அவர்கள் பெரும் திரை போடப்படும். அவங்க விசாரணை யாருக்கும் கேட்காது, தனிமையில் அல்லாஹ் விசாரிப்பார். இப்ப ஆயிஷா அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஃபஸபருன் ஜமீல், ஃபஸபருன் ஜமீல். நான் சொல்ல மாட்டேன் யா ரசூலல்லாஹ், நான் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், நான் அழகிய பொறுமையை கடைப்பிடிக்கிறேன். ஃபஸபருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு பிமா தஸிஃபூன். இவங்க வர்ணிக்கிறதை விட்டும் அல்லாஹ் போதுமானவன். என்ன சொல்றாங்க ஆயிஷா நாயகி? யாக்கூப் நபி யூசுப் நபியை கொண்டு போய் அவங்க கிணத்துல போட்டு வர்ற நேரம் இதெல்லாம் சொன்னாங்க, நான் பொறுமையை கடைப்பிடிக்கிறேன். அப்பா ஆயிஷா அம்மாக்கு 13 வயசு. சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் எங்க நுழைஞ்சிருக்குது? 13 வயசு. அந்த அம்மா சொல்றாங்க, நான் பொறுமையை கடைப்பிடிக்கிறேன். எங்க பிள்ளைக்கு பொறுமை தெரியுமா? ஜன்னாவுடைய கதவு திறக்க பொறுமையாக நிக்கணும். நாங்க நோய்வாய்ப்படுவோம், பொறுக்கணும், சஜதாவுல உழணும். எங்க சொத்துகள் பறிக்கப்படும், நம்ம பொறுமையா நிக்கணும். அந்த அம்மா சொல்றாங்க, யாக்கூப் நபி யூசுப் நபி விஷயத்தில் என்ன சொன்னார்களோ அதே விஷயத்தை நான் சொல்லுகிறேன் யா ரசூலல்லாஹ்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கோவப்பட்டு அடுத்த பக்கம் திரும்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்க உம்மா நிக்கிறாங்க, வாப்பா நிக்கிறாங்க. ஆயிஷா அம்மா இப்ப கட்டில்ல நிக்கிறாங்க, அடுத்த பக்கம் சாஞ்சிட்டாங்க. இதுக்கு மேல நான் பேசலன்ட்டாங்க. ஆனா கோபத்தை சண்டையா காட்டல, இதுக்கு மேல எனக்கு பேச இயலாது. அப்பதான் அந்த அற்புதம் நிகழுது. அப்பதான் அந்த அற்புதம் நிகழுது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மனிதர்களோட எவ்வளவு இரக்கம் என்ற காட்சியை ஆயிஷா அம்மா திடுக்கிடுறாங்க. ஏன்னா அவங்க அடுத்த பக்கம் திரும்பி இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்தி அப்படியே வேர்வையால நனைஞ்சு கொட்டது. அது குளிரான ஒரு காலம். மதீனாவோட கூதல் நேரத்துல யாருக்கும் வேர்வை வராது, கடும் கூதலா இருக்கு. முத்து முத்தா வேர்வை கொட்டினா அதுக்கு அடையாளம் வகி வர்றதுக்கு முன்னாடி சில ரசூலுல்லாஹ்வுக்கு வேர்வை கொட்டும். சில நேரத்துல அந்த வேர்வை வடிகிற நேரம் வகி வரப்போகுது, ரசூலுல்லாஹ் நலைவாங்க வேர்வையால. அந்த வேர்வை கொட்டும். அது ஒரு அற்புதமா அல்லாஹ் நிகழ்த்தி வச்சான். ஓடினவருக்கு கூட அப்படி வேர்வை வராது. ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள். தன் மனைவியை பார்த்து சிரித்தால், ஆயிஷா, அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்தி விட்டான் என்றார்கள். சூரத்து நூறுடைய அந்த வசனங்கள் இறங்குறது. 10 வசனங்களை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்டினா அந்த சபையில நீங்க இருந்தா உங்களுக்கு எப்படி வரும் உணர்வு? என்ன உணர்வு வரும்? அபூபக்கர் என்ன உணர்வு வரும்? யார் என் மகளை பேசினாங்களோ இப்ப போய் கிழிச்சிட்டு வாங்க, இப்ப இதுக்கு பிறகு எந்த உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு வாங்க. ரசூலுல்லாஹ் எவ்வளவு வேதனைப்பட்டாங்க, என் மகள் எவ்வளவு துடிச்சா, அல்லாஹ் இல்லைன்ட்டா. அப்படி இல்லை, அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக மிஸ்ஸாவுடைய குடும்பத்துக்கு எந்த உபகாரமும் நான் செய்ய மாட்டேன். என் மனைவி விஷயத்துல பேசின அவர் குடும்பத்துக்கு எதுவுமே பண்ண மாட்டேன். சுப்ஹானல்லாஹ், அந்த வீட்டுக்குள்ள இதெல்லாம் நடக்குது. ஆயிஷா அம்மா பார்க்கறாங்க, வகி வந்திருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, தூய்மை ஆயிட்டீங்க ஆயிஷா, அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்திட்டான். இப்ப அபூபக்கர்னு கோவப்பட்டது நியாயமா இல்லையா? நியாயம். அப்ப அல்லாஹ் மன்னிப்பை பழக்கி கொடுக்கறான். அலா துஹிப்பூன ஐ யக்ஃபிருல்லாஹு லக்கும், நீங்க அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை விரும்ப மாட்டீர்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். விரும்ப மாட்டீங்களா? மன்னிங்கன்றான் அல்லாஹ், மன்னிங்க. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு விஷயத்தை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். மன்னிங்க என்று சொன்னா எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஆயத் இறங்குறதோட அபூபக்கர் வல்லாஹி பண்றாங்க, மிஸ்ஸாவுடைய குடும்பத்தை நான் பாப்பேன்றாங்க. இப்படி மன்னிக்கலாமா?
ஜன்னாவுடைய கதவு திறக்கப்படணும்டா, மறுமை விசாரணையில் வெற்றி கொள்ளப்படணும்டா, இதையே மன்னிக்க முடியும் என்று அல்லாஹ் என்ன காட்டுறான்? மன்னிங்க அபூபக்கரே, உங்க மகளை பத்தி பேசணும், உங்களை மன்னிங்க. அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறத விரும்புறீங்க இல்லையா? அல்லாஹ் எங்களை மன்னிக்கணுமாக இருந்தா நாங்க மன்னிக்கணும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமையில இந்த மாதிரியான விசாரணைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக பயங்கரமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த விசாரணையை முடித்துவிட்டு ஜன்னாவுக்குரியவர்கள் ஜன்னாவுக்கும் ஜஹன்னத்துக்குரியவர்கள் ஜஹன்னத்துக்கும் போவார்கள். வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து அந்த சன்னிதானத்தில் எல்லாத்தையும் முடித்ததுக்கு பிறகு வஜீஅ யௌமைதின் பிஜஹன்னம், நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும். அந்த நரகம் ஹல் மிம் மஸீத் அல் மிம் மஸீத், இன்னும் இருக்கிறார்களான்னு கேட்கிற நேரம் நரகத்துக்கு தூக்கி வீசப்படும். அதையெல்லாம் நடந்து சிராத், அந்த பாலம் கடக்கப்படும். பாலத்தில் மனிதர்கள் ஓடுவார்கள், நல்லவர்கள் கடந்து அந்த பக்கம் பெயருவார்கள், பாவிகள் கீழே விழுவார்கள், நரகத்தில் விழுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜன்னாவுக்கு போறவர்கள் ஜன்னாவுக்கு போய்விடுவார்கள், ஜஹன்னத்துக்குரியவர்கள் ஜஹன்னத்துக்கு போய்விடுவார்கள். ஜன்னாவுக்கு போகக்கூடிய அடியார்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஜன்னாவுக்கு போனதுக்கு பிறகு எல்லாத்தையும் கொடுத்துருவான். இந்த உலகமும் ஜன்னாவும் வித்தியாசம். இந்த இரவுகளை அதை கற்பனை பண்ணி பாருங்கள். சந்தோஷமான இரவுகள் ஜன்னாவில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜன்னாவிலே அடியார்கள் சந்தோஷமாக தன் வாழ்க்கையை கழிப்பார்கள். அந்த ஜன்னா எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையோடு இந்த இடத்தில் நான் பேசினேன். சகோதரிகளே, தாய்மார்களே, உண்மையாக எனக்காக துவா செய்யுங்கள். தாவா களத்திலே, அதாவது வல்லாஹி உங்க முன்னாடி நான் இன்றைக்கு நின்று பேசியது மிகவும் கஷ்டத்தோடு. அதாவது ஏனென்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நான் நோய்வாய்ப்பட்டதுக்கு பிறகு மௌலவி சஃப்ராஸ் அவர்கள் என்னை கேட்கிற நேரம் நான் கொஞ்ச நேரம்தான் பேசுவேன் என்று சொன்னேன். என்றாலும் சில தலைப்புகள் தந்தால் என்னுடைய கல்வி திருப்தி காணும் அளவுக்கு நான் பேச பார்ப்பேன். ஆனால் என்னுடைய உடல் நிலைமை சில வேளை அதுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறது. தொடர்ந்து பேசுகிற நேரம் வருகிற களைப்பு என்னால் கவனமாக பேச முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. நீங்கள் துவா செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே தாவா பணியில இருந்து மரணிக்க வேண்டும் என்ற ஆசையோடு நிற்கிறேன். அதனால் தொடர்ந்து அல்லாஹ்வுடைய பாதைகளை பயணிப்பதற்கு, உடல் ஆரோக்கியத்துக்கு அந்த பலமும் கிடைப்பதற்கு துவா செய்யுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். ஆகிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.